கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு விவாதத்திற்குள் செல்லலாம். காலால் மிதித்து எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து ஆகவே இந்த நிலையிலே கொண்டு வந்து எங்களை வெளியில் போட்டிருக்கிறார்கள். இந்த வாக்கெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து வந்தார்கள். அவர் எண்ணம் ஈடேறவில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் கண்ட கனவை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சசிகலா அவர்களுடைய அணி, நாங்களெல்லாம் மாண்புமிகு அம்மா அவருடைய அணி. மாண்புமிகு அம்மாவுடைய அணி எதிர்காலத்தில் மக்களுடைய ஆதரவை பெற்று மகத்தான வெற்றி பெறும். இறுதியில் தர்மமே வெல்லும். இது சரித்திரம். நீங்களே படத்தொகுப்பில் பார்த்திருக்கலாம். நேற்றைய கேள்வி நேர விவாதம் என்பது எதுவாக இருந்ததென்றால், இந்த நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானம் எப்படி அமைய போகிறது, யாருக்கு எத்தனை வாக்குகள் விழப்போகிறது என்கிற தன்மையில தான் நம்ம விவாதத்தை நகர்த்தினோம். நேற்றைய கேள்வி நேரத்தில் அது 122-11 இருக்கிறது. இந்த நம்பிக்கை கோருகிற தீர்மானத்தில் பல கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் என்று அந்த எண்ணிக்கை அடிப்படையிலேயே நேற்று நம்முடைய கவனம் குவிந்திருந்தது. ஆனால் இன்றைய காட்சிகளை பார்க்கின்ற போது ஜனநாயகத்தின் மாண்புகளை காக்கக்கூடிய சட்டமன்றம், அங்கு நடந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார்கள். சபாநாயகர் தான் தாக்கப்பட்டதாக, மிக மோசமாக நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவை காவலர்களால் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் தாக்கப்பட்டதாக அவர்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது ஒரு உணர்ச்சிகரமான, ஒரு கொந்தளிப்பான அரசியல் சூழலை கடந்து பல கேள்விகளை இந்த கேள்வி நேரம் எழுப்ப இருக்கிறது. சட்டமன்ற கலவரத்திற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? இது முதல் கேள்வி. எதிர்க்கட்சிகள் அங்கு பல கோரிக்கைகளை சபாநாயகரிடத்தில் முன்வைக்கிறார்கள். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும், ஏன் அவசரமாக இந்த சட்டமன்றத்தை கூட்டினீங்க, மக்கள் மன்றத்திற்கு சென்ற பிறகுதான் அவங்க வாக்கெடுப்பிற்கு வர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அது அரசியல் ரீதியான கோரிக்கைகள். ஆனால் அதுக்கு சட்ட வலு இருக்கிறதா, அப்படி கோர முடியுமா என்பது இரண்டாவது கேள்வி. அடுத்து சபாநாயகரினுடைய அதிகார வரம்புகள் என்ன? ஒரு வானளாவிய அதிகாரத்தை சபாநாயகர் பெற்றிருக்கிறாரா? ஏனென்றால் திமுகவினுடைய பிரதான எதிர்க்கட்சிகள் இல்லாமல் ஒரு நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தை முன்வைக்க முடியுமா? அது சட்ட சிக்கலை ஏற்படுத்துமா? இந்த முடிவு செல்லுமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. அடுத்து ஆளுநரை நோக்கி இது நகருகிறது. ஆளுநர், ஏன்னா திமுக ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள், இதில் ஆளுநர் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அடுத்து இது உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கான, இந்த முடிவையே எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற 5 கேள்விகளை கேள்வி நேரம் இந்த விவாதத்தில் எழுப்ப இருக்கிறது. ரொம்ப ஆழமான விஷயம். அரசியல் எல்லைகளை கடந்து பேச வேண்டிய சட்டமன்ற விதி, மரபு என்ன சொல்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது, இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். முதலாவதாக திரு தியாகு அவர்கள், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு கோவை செல்வராஜ் அவர்கள். வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஓபிஎஸ் அணி ஆதரவாக இருக்கக்கூடிய திரு மாரப்பன் அவர்கள். வணக்கம். பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் இணைகிறார். வணக்கம். நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் திரு ஜெயராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவரும் இணைய இருக்கிறார். அடுத்து இந்த சட்டமன்றத்திற்குள் நடந்த நிகழ்வுகள், அதில் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய
அதில் பங்கெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரு அபுபக்கர் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். திரு ஐயநாதன் அவர்களிடம், அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. திமுக ஒரு காரணம் சொல்லும், அதிமுக ஒரு காரணம் சொல்லும். ஒரு பத்திரிகையாளராக நீங்க இந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது இந்த சட்டமன்ற கலவரம் இது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீங்க? அடிப்படையில் இன்றைக்கு காலையிலிருந்து இதே அரங்கத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருப்பவன் என்கின்ற அடிப்படையில் சொல்கின்றேன். எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்துவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே, இருவேறுபட்ட கருத்தல்ல. அவர்கள் வலிமையாக அந்த கோரிக்கையை வைக்கலாம், சபையின் மையப்பகுதிக்கு வந்து குரல் எழுப்பலாம். இதெல்லாம் நம் நாடாளுமன்ற மரபுகளில் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் அவர்கள் அந்த அவருடைய நாற்காலியின் முன்னால் இருந்த அந்த மேசையை தள்ளியது, பிறகு அந்த காகிதங்களை கிழித்து எறிந்தது, பிறகு அவர் முன்னால் சென்று நெருக்கமாக நின்று கொண்டு முழக்கமிட்டது, பிறகு அவரை கொண்டு செல்லும் பொழுது பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பொழுது கையை பிடித்து இழுத்தது, இவை அனைத்தையும் பிறகு அவருடைய ஆசனத்தில் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருவருக்கு பின் இன்னொருவர் போய் அமர்ந்தது, இவை அனைத்தும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு திமுக நடந்து கொண்ட இந்த விடயத்தில் எந்த விதமான ஜனநாயக உணர்வும் இல்லை. முழுக்க திமுகவினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கு சபாநாயகர் முன்பு மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகளில் இருந்து அவர்கள் செய்த செயல்கள் எதுவும் ஜனநாயகத்திற்கு உகந்த செயல்கள் அல்ல, வன்மையான கண்டனத்துக்குரியது. இல்ல, முதல்ல சட்டமன்றம் கூட்டப்படுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கைகளை முன்வைக்கிறார், தாராளமாக வைக்கலாம். அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல தான் அது மீண்டும் மாறுது. கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது எத்தனை முறை இவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள்? கோரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் போகின்றன. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா? இரண்டாவது, நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றீர்கள், அந்த கோரிக்கை பொறுத்த விவாதத்தை நாம் அடுத்தடுத்து வைக்கலாம். ஒரு கோரிக்கையை வைக்கின்றீர்கள், நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் சபாநாயகரை வற்புறுத்த முடியுமா? அதுலேயே அதை பற்றி ஏதுமே தெரியாதவர் தான் எதிர்க்கட்சி தலைவரா அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா? திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட 2ஆக நடக்குது. முதல்ல 1 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கிறார், அடுத்து 3 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கிறார். அடுத்து அவை காவலர்கள் தூக்கி கொண்டு 30 எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதாக திமுக தரப்பு சொல்கிறது. அப்ப ஒட்டுமொத்த நிகழ்வாக நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதை எல்லாத்தையுமே 30 அவங்க தாக்கப்பட்டார்களா என்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி புலனாய்வுக்குரிய விஷயம், விசாரணைக்குரிய விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு எதெல்லாம் எடுத்து இந்த கிளிப்பிங்ஸாக இங்கே நம்ம காட்டினீங்களோ, இந்த தொலைக்காட்சியில் காட்டினீங்களோ, எதெல்லாம் எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டப்பட்டதோ அவை சந்தேகத்திற்கிடமின்றி இவர்களுடைய முரண்பட்ட தவறான நடவடிக்கைக்கு அத்தாட்சிகளாகும். அதில் இருவேறுபட்ட கருத்தை இல்லை, அது வன்மையான கண்டனத்துக்குரியது. திரு மாரப்பன் அவர்கள்ட்ட ஒரு நீண்ட நெடிய உங்களுக்கும் அனுபவம் இருக்கிறதுனால, முதல் நிகழ்வே கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அது அவருடைய அதிகார வரம்புக்கு எல்லைக்கு உட்பட்டு அவர் செய்கிறார். இந்த 3 மணி வரைக்குமே அவருடைய சபாநாயகரை நடத்திய விதம், திமுக நடந்து கொண்ட விதம் பெரிதாக இங்கு விமர்சிக்கப்படுகிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் அணியினர் கூட அதை செய்யல, திமுக மட்டும் இதை செஞ்சது நியாயமான்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த நிகழ்வை எப்படி பார்க்கறீங்க? சட்டமன்ற கலவரத்துக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய நோக்கமே திமுகவும் பன்னீர்செல்வமுடைய அணிக்கும் 2 பிரித்தாளக்கூடிய கண்ணோட்டத்தில் நீங்கள் கேட்குற உங்களுடைய கேள்வி அந்த மாதிரி தான் அமையுது. சரி, நான் அப்படின்னா நீங்களும் கலவரத்தில் ஈடுபட்டீங்களா? இல்லை, நாங்கள் ஈடுபடலை. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை, என் கேள்வியை நீங்கள் திரும்ப நீங்கள் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் வேணால் திருத்தலாம். ஓபிஎஸ் அணியில் இருந்து கூட யாரும் சபாநாயகர் இருக்கைக்கு போகலை, அந்த காட்சிகளில் நான் உங்கள் அணியினரை பார்க்கல, திமுகவினரை மட்டுமே பார்த்தேன். இந்த கேள்வியில் ஏதாவது பிழை இருக்கிறதா? கேள்வியில் பிழைன்னு நான் சொல்ல வரல. பொதுவாக இது ஜென்ரலாக அசம்பிளியில் நடக்கிறது தான். கொஸ்டின் ஸ்பீக்கர் ஏதாவது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் இல்லை பார்லிமெண்ட் முதல் கொண்டு பார்லிமெண்ட் ஒரு நாளைக்கு 10 தடவை ஒத்தி வைப்பாங்க. ஆக அந்த கண்ணோட்டத்தில் அவங்க சீட்டுக்கு பக்கத்தில் போய் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்பீக்கருக்கு தேர்தல்னு சொன்னால் சீக்ரெட் பேலட்டு தான் இருக்கணும். கைதூக்கு சொல்கிறது கிடையாது.
திரு மாரப்பன்ட்ட ஒரே ஒரு விஷயம், மக்களுக்கு ஒரு தெளிவை நம்ம கொடுக்கறதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவாக கட்டமைச்சிருக்கேன். அந்த அதிகார எல்லையை பத்தி நான் அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன். முதல்ல இந்த சட்டமன்ற கலவரத்தை பத்தி பேசுவோம், கலவரத்தை பத்தி பேசிடுவோம். இந்த நடந்த அசாதாரண சூழலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அடுத்த கட்டத்துக்கு நான் நிச்சயம் வரேன். இந்த போத் சைடு ரெண்டு பேருமே பொறுமையாக போயிருக்கலாம். இவங்க கேட்கும் பொழுது வந்து ஸ்பீக்கரும் சரி, அந்த என்ன யார் அங்கே ஸ்பீக்கர்கிட்ட போய் பக்கத்தில் போய் இது பண்ணாங்களா, கொஸ்டின் பண்ணாங்களா, அவங்க யாருங்கிறது எனக்கு நேம் தெரியாது, நான் அதை பார்க்கவும் இல்லை. மத்தியானம் அந்த நீங்கள் சொல்கிறீங்க இதை வந்து நிகழ்வு தமிழகமே கொந்தளிச்சு கொந்தளிச்சு பார்க்குற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கிறது. சபாநாயகரை பிடிச்சி இழுத்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்லிமெண்ட்லையும் பார்லிமெண்ட்லேருந்து அசம்பிளிலேயே நடந்திருக்கு. இங்கே தமிழ்நாடு அசம்பிளியில் நடந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்து இல்லையா? இல்லை, இது சாதாரணமான நிகழ்வு. இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா? இல்லை, அது வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க, இது இயற்கை. அந்த கொஸ்டின் பண்ணுறது வந்து தகராறு இல்லாத பண்ணியிருக்கணும். அப்போ இந்த சட்டமன்ற கலவரத்திற்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? யார் காரணம்னா ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர், ஆமா. அவர் வந்து அமிக்கபிளா போயிருந்தாருன்னா என்ன வந்திருக்காரு. சரி, அவர் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லைங்க, உட்கார்ந்துருக்கிறது மட்டும் கிடையாது. அவர் தான் வந்து அங்கே அந்த இது சபையை நடத்தி கொண்டு இருப்பவர். அவர்கிட்ட தான் கொஸ்டின் போட முடியும், அவர்கிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். என்னென்னு இப்படி நடத்துங்க, தேர்தல் இப்படி நடத்துங்க. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இதுல கட்சி சார்ந்ததெல்லாம் கடந்து தான் அவை மரபு பத்தி தான் நான் கேட்கிறேன். நீங்கள் உறுப்பினரா இருந்ததுனால ஒரே ஒரு கேள்வி, அவை மரபு சட்டமன்ற அந்த சபாநாயகர் இருக்கையிலே 2 பேர் போய் அமர்றாங்க, அவர் வந்து தள்ளப்படுகிறார். இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். அது காட்டப்பட்ட காட்சி தான், அதுல டிஸ்பியூட் இருந்தா கூட பேசலாம். இன்னொரு தளத்துல நீதிமன்றம் பேசுதா, ஆளுநர் பேசுகிறார். ஆனா இந்த கலவரத்துக்கு சபாநாயகர் தான் காரணம்னு நீங்க சொல்ல. சபாநாயகரும் அவங்க வந்து இந்த கைதூக்கி வாக்களிக்க பிரச்சனை ஓப்பன் இதில் சீக்ரெட் பேலட்டை வந்து அவர் அக்செப்ட் பண்ணல, அதனால தான் அது ரைஸ் ஆகுது. சரி சரி, அவங்க போய் அந்த அவருடைய ஸ்டேஜுக்கு போய் கொஸ்டின் பண்ணுறாங்க. இது அசம்பிளியில் அடிக்கடி நடக்கிறது தான். டேபிள் இருக்கிறது எழுப்பாங்க. ஸோ சபாநாயகர் வந்து எதிர்கட்சி சபாநாயகர் வந்து ப்ராப்பராக நடந்திருந்தான்னு இது நடந்திருக்காது. ப்ராப்பராக என்றால் எதிர்கட்சியின் கோரிக்கையை ஏற்றிருந்தாலும் கூட கன்வின்சிங்காக பேசியிருக்கலாம். இல்ல அவர் பேசுறார். இல்ல கன்வின்சிங்காக பேசியிருந்தேன்னா. திரு மாரப்பன், நீங்க காலையிலிருந்து நடந்த நிகழ்வை பார்த்தீங்களா இல்லையா? இல்ல, நான் பார்க்கலன்னா என்னன்னா திரும்ப நான் நினைவூட்டுகிறேன். அவை காவலர்களும் தூக்கி செல்லப்பட்ட காட்சியும் நம்ம பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிக்கப்படுகிறார், காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேச அனுமதிக்கப்படுகிறாங்க. எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்கிய பிறகுதான் அது நகர்கிறது. நம்ம பேசுவோம். சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டை நம்ம கேட்கலாம். திரு தியாகு அவர்களிடம் நம்ம இது சார்ந்தெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள், ஆளுநருக்கு சபாநாயகருக்கு என்ன அதிகார வரம்புகள் இருக்குன்றதெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளராக இன்றைய காட்சிகளை பார்க்கிற போது, இந்த கலவரத்தை பார்க்கிற போது உங்கள் மனம் எப்படி இருந்தது? உங்கள் பார்வை என்ன? நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். மக்களிடம் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் சட்டப்பேரவை தோல்வியடைந்தது. பேரவை மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இது எப்பயோ இழந்திருக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி அமைத்த போது நடந்த நிகழ்ச்சிகள், ஜானகி அவர்கள் முதலமைச்சரான போது நடந்த நிகழ்ச்சிகள், ஒரு சபாநாயகரில் ஒரு சபாநாயகர் மடியிலேயே போய் இன்னொருத்தர் உட்கார்ந்த நிகழ்ச்சி எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு. மதியழகன் சீனிவாசனுக்கு இடையில் சட்டப்பேரவைக்குள் தேவாரம் தலைமையில் போலீஸ் படை நுழைந்து தாக்கிய நிகழ்ச்சி நடந்துச்சு ஜானகி எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது. எனவே இப்படியெல்லாம் நடக்காது என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் நீங்கள் தமிழக சட்டப்பேரவையினுடைய வரலாறு தெரியாதவர் என்று. சட்டப்பேரவையில் இதுதான் திரும்ப திரும்ப நடக்குது. ஒவ்வொரு முறையும் யார் குற்றவாளி இல்லை நம்ம பேசலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் மொத்தத்தில் இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு இருக்கு பாருங்க. பேரவை என்பது சட்டம் இயற்றுகிறவர்களை கொண்டு அவை, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில்? லா மேக்கர்ஸ்னு பேர். தீஸ் லா மேக்கர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரேட் லா பிரேக்கர்ஸ். சட்டத்தை உருவாக்குகிறவர்கள், இயற்றுகிறவர்கள் சட்டம் மீறலில் தான் முன்னுக்கு நிற்பார்கள். ஏன்? எந்த சட்டம் இவர்கள் இயற்றி இருக்கிறாங்க பாருங்க, காட்டுங்க. ஒரு இறைமை இல்லாத சட்டப்பேரவை. அதான் இங்கே அடிப்படையான விஷயம். இங்கே யாரா ஒரு தலைவரை புகழ்வதற்கும் இன்னொரு தலைவரை இகழ்வதற்கும் தான்
சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் சைடு எடுத்து நிற்கிறாங்க. கொள்கை சார்ந்த விவாதங்கள் ஏதாவது நடக்குதா? அது தியாக அவர்கள் நீங்க தொடர்ந்து அதை முன்வைச்சிட்டே இருக்கிறீங்க. ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, இங்க சட்டமன்றம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு. நான் அதை தாண்டி தான் ஒரு நம்பிக்கை கோரக்கூடிய ஒரு தீர்மானம் இருக்கு. பிரதானமாக 2 அணியினர் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு கலவரம் இன்னொரு திசையை நோக்கி நகர்ந்துருச்சு. திமுக அது ஏன்னு பலரும் கேள்வி எழுப்புனாங்க. ஏன் திமுக இந்த அளவுக்கு நடக்கணும்ன்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதாவது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாதவன் இந்த பெண்ணின் மீது முதல் கல்லை எடுத்து எறின்னு கேட்டான் பாருங்க. அதுபோல இந்த சட்டப்பேரவையில் பேரவை உதிகளுக்கு உட்பட்டோ அல்லது ஜனநாயக நெறிமுறைகள் என்ற அடிப்படையிலோ தமிழ்நாட்டு நலன் என்ற அடிப்படையிலோ நாம் பார்த்தோம் என்றால் யார் ஒருவரும் எந்த குற்றச்சாட்டிலும் தப்ப முடியாது. இதுதான் யதார்த்தம். ஏன்னா சட்டப்பேரவை விதிகளுக்கு உட்பட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பார்வையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் அவருடைய அணியினர் தரப்பிலும் ஒரு தவறு நடக்கலாம். நீங்கள் சபாநாயக பேரவைத் தலைவரை பற்றி கூட பேசலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க அமைதியாக இருந்தார்கள். அவங்களுடைய கோரிக்கை நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். வாக்கெடுப்பு முடிஞ்சிச்சு. இது நான் சொல்கிறது வெறும் செய்நுட்ப அடிப்படையில் சட்டப்பேரவைக்குட்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இப்போ விருந்த ஜனநாயகத்தை பற்றி நம்ம பேசணும். ஒரு கப்பல் ஆடுகிறது என்றால் கடல் கொந்தளிப்பதால் ஆடுகிறது. நீங்கள் கடலையே பார்க்காமல் கப்பலுக்குள்ளேயே ஏன் ஆடுதுன்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்படி பார்க்கிற பொழுது தமிழர் நலன், தமிழ் மக்கள் நலன், சாரமான அடிப்படையான ஜனநாயகம் என்றெல்லாம் பார்க்கிற போது இன்னைக்கு காலையில் 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியை மட்டும் பார்க்க முடியாது. சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, கீப்பிங் த ஃப்ளாக் டுகெதர், மந்தையில் எந்த ஆடு ஓடிப்படாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு இடத்தில் கொண்டு போய் தங்க வைத்துக் கொண்டிருப்பதும் அடைத்து வைத்துக் கொண்டிருப்பதும். அவர்கள் இந்த பக்கம் வந்த உடனே அந்த விடுதிக்காரன் என்ன பண்ண பார்த்தீங்களா, திரும்பி வந்துடாதீங்கன்னு மூடிட்டான். அன்னைக்கு இந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னா இது அடிப்படை ஜனநாயகம் பற்றிய கேள்வி. இதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கா, பேரவை விதிகளில் இடம் இருக்காங்கிறதுக்குள்ள நான் போகலை. இது அவங்க தரப்பில் குற்றம். இப்படி இருந்தும் பேரவைத் தலைவர் 15 நாள் வாய்ப்பு இருக்கு, இன்னைக்குள்ள முடிச்சாகணுங்கிற எந்த கட்டாயமுமே இல்லை. எதிர்க்கட்சிகளுடைய கருத்தை செவிமடுக்கலாம். இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டியில் கூப்பிட்டு பேசலாம். இப்படி ஒரு கோரிக்கை வருகிறது, ரகசிய வாக்கெடுப்பு என்ற கோரிக்கை. ரகசிய வாக்கெடுப்பே முடியாதுன்னு வச்சுக்கோம். ஒன்றும் நடந்ததில்லை இது வரைக்கும் ரகசிய வாக்கெடுப்பு. எல்லாம் கை தூக்குறது, வெளிப்படையான சவுண்டு கொடுக்குறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ரகசிய வாக்கெடுப்பு இங்கே நடந்ததில்லை. ஆனால் புதுசாக நடத்தலாம், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இல்லை அப்படி பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு காரணி இருக்குது. என்ன காரணி? புறக்காரணி, அவர் கணக்கில் கொள்ள வேண்டிய காரணி. இந்த பேரவை உறுப்பினர்கள் அவர்களது வாக்காளர்களை கூட 10 நாட்களாக சந்திக்க. நம்ம பேசுவோம் தியாக, நம்ம ஒவ்வொரு கட்டமாக பேசுவோம். எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த அவையில் நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். மாரப்பன் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். சரிங்களா? பேசுவோம். சப்ஜெக்ட் மறந்துடக்கூடாதுல்ல. இல்ல, எனக்கு நினைவு இருக்கு, நீங்க நினைவில் வச்சிருங்க. எனக்கு நினைவில் இருக்கு, பேசுவோம். திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட பேசுவோம். மாரப்பன் ஒவ்வொரு கட்டமாக பேசுவோம். ஒரு 30 திமுக உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதாக சொல்றாங்க. முதல்ல நான் மீண்டும் சொல்வது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறார், காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேசப்படுகிறது, சில கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. எதையுமே நீங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்க வைத்த ஒரு கோரிக்கையை கூட நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடம்தான் ஒரு கொந்தளிப்புக்கு அப்படின்றதுதான் திரு மாரப்பன் அவர்களினுடைய பார்வையாகவும் இருக்கு. அதாவது சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் கோரிக்கைகள் வைப்பது, பேசுவது மரபு. அதை இறுதி முடிவு எடுக்க வேண்டியது சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, கடமைக்கு உட்பட்டது. இதில் என்ன இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே முந்தா நாள் லெட்டர் எல்லாருக்கும் 2 கட்சியிலும் விப்பு கொடுத்துட்டாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க நம்பிக்கை ஓட்டெடுப்பு கேட்குறாங்க. அதுக்கு சட்டசபை கூடுதுங்கிறது ஒத்த வரையில் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்தாச்சு. இது தெரியாமல் யாரும் ரகசியமாக பண்ணல. இது பொது வாக்கெடுப்பு, ரோட்டில் நம்ம பொது எலெக்ஷனில் ஓட்டு போடுற மாதிரி யாருக்கு போடுறோன்னு யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஓட்டு மறைமுகமாக ஓட்டு போடக்கூடிய தேர்தல் அல்லது. இது ஒவ்வொரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் வாக்களிக்கப்படுகிறது. இதில் யாருக்கு எவ்வளவு கட்சி உறுப்பினர் இருக்காங்களோ அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. இதில் ஒன்றும் மறைமுகம் ஒன்றும் இல்லை. எல்லா சட்டமன்றங்களையும் அருணாச்சல பிரதேசமாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாகட்டும், எல்லா மாநிலத்திலும் நடக்கிற தேர்தல் என்பது, நம்பிக்கை ஓட்டெடுப்பு என்பது நேரடியாக அவர்கள் முன்னாலே ஓட்டு போடுறது தான். ஏன்னா இது மாற்றி ஓட்டு போட்டால், கட்சி மாறி ஓட்டு போட்டால் அவங்களுக்கு பதவி போயிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் இது ஒன்றும் இல்லை. இது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இது தெரியும். தெரிஞ்சிருந்து தான் அவங்க எதுக்காக இந்த சண்டை பண்ணாங்கன்னா, இதில் உட்கருத்து என்னன்னாக்கா சட்டசபையை முடக்கணும்.
இந்த தேர்தல் நடந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு 122 உறுப்பினர் இருக்கிறது உறுதி. அவங்க ஜெயிக்க போறாங்க. அதனால இது எப்படியாவது முடக்கி இந்த தேர்தலே நடக்காம இந்த சட்டமன்றத்தை முடக்கிறதுக்காக அவங்க வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு சபாநாயகர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர். அதை தாண்டி ஒரு ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் அப்படின்னு கோருவதே வந்து அது வந்து எல்லாரும் பேச விட்டாரு. சபாநாயகர் வந்து எல்லாரையும் பேச விட்டாரு. மரியாதைக்குரிய ஓபிஎஸும் பேசினார், இவரும் பேசினார். எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எல்லாரும் பேச விடுவாங்க. பேச விட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற கோரிக்கை ஏத்துக்காது வாக்கெடுப்பு நடத்துறது வந்து சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன சொல்றார், எல்லாருக்கும் உங்களுக்கு சம உரிமை கொடுத்தாச்சு, பேசியாச்சு, நான் சொல்றேன் என்னுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிற வாக்கெடுப்பு நடக்கும்ங்கிறார். அதுக்கு வந்து அவருடைய சபையில வந்து அண்ணன் சொன்னார், பாராளுமன்றத்துல போவாங்க, சட்டமன்றத்திலையும் போவாங்க. என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கோரிக்கை நிறைவேறலைன்னா அங்க நின்று கோஷம் போடுவாங்க, சத்தம் போடுவாங்க. சட்டத்தை கையில் எடுத்துட்டு வன்முறையை ஈடுபட மாட்டாங்க யாரும், எந்த பாராளுமன்ற உறுப்பினரும். இன்னைக்கு நடந்தது என்ன, சட்டமன்ற கையை பிடிச்சி இழுக்கிற ஜனநாயகமா, அவர் நெஞ்சில கை வச்சு தர்ற ஜனநாயகமா, டேபிளை தள்ளி விடுற ஜனநாயகமா, மைக்கு பிடிச்சி எறியற ஜனநாயகமா? அந்த அவருடைய சபையில வந்து அவர் போய் காவலர்கள் பாதுகாப்பா கூட்டிட்டு அவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போகும்போது நெஞ்சில கை வச்சு தள்ளுறது வந்து ஒரு ஜனநாயகமா? இது ரவுடித்தனம் இல்லையா, குண்டாசு இல்லையா? இதை தாண்டி இன்னொரு கேள்வி, எல்லா எதிர்க்கட்சிகளையும் வெளியே அனுப்பிவிட்டு வாக்கெடுப்பு நடத்துவது ஜனநாயகமா? இரண்டாவது நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம். பிரதான கட்சி இதற்கு நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம். இத முடிச்சிட்டா பண்ணலாம். பதில் சொல்லுங்க. அதாவது சபாநாயகர் ஜனநாயகத்தை பத்தி பேசணும் உட்பட பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க, கையில நெஞ்சில வச்சு தள்ளுறாங்க, அது நியாயமா, ஜனநாயகமா? மைக்க பிடிச்சி எறியற ஜனநாயகமா, டேபிள தள்ளி விடுறது ஜனநாயகமா? அந்த அவையில வந்து சபாநாயகரோட இருக்கையில வந்து யாரும் உட்கார கூடாது மரபு. அதுல போய் இவங்க 2 சட்டமன்ற உட்கார ஜனநாயகமா? இவ்வளவு பேசுவோம், இவ்வளவு ஜனநாயகமா அப்படின்ற கேள்வியை நான் திரு அபுபக்கர் அவர்களிடம், ஏன்னா அவர் சட்டமன்றத்திற்குள் இருந்தவர், திரு அபுபக்கர் அவர்களிடம் முதல்ல பார்த்த காட்சிகள் அது எல்லோருக்குமே ஒரு திகைப்பை தந்தது. ஒரு சபாநாயகர் இருக்கைக்கு போய் அமர்வது, சபாநாயகரை வந்து தள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். என்ன நடந்தது? எப்படி இந்த கலவரம் உருவெடுத்தது? கலவரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா திரு அபுபக்கர்? கலவரம் சொல்றதை விட ஜனநாயக படுகொலை தான் இது. ஒட்டுமொத்த நிகழ்வுமா? ஜனநாயக கடமை நிறைவேற்றுறதுக்காக வேண்டிதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு தான் இன்னைக்கு வந்தோம். வந்ததுலேருந்து நாங்கள் வச்ச 2 கோரிக்கைகள் தான். ஒன்று சீக்ரெட் பேலட், மறைமுகமான தேர்தல் வைங்க அப்படின்னு சொன்னதுக்குள்ள காரணம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே பல பேர் கடத்தப்பட்டிருக்கிறாங்க, ரிசோர்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, சுயமா செயல்பட முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க கம்ப்ளைண்டாவே கொடுத்திருக்காங்க. தொலைவில் இருக்கிறீங்க, நான் குறுக்கிடுவது அடிக்கடி பண்ண விரும்பல, ஆனா என் கேள்வி நான் அடுத்து அதற்கு வருகிறேன். ஆனா வந்து கோரிக்கைகளை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் அவையில் அந்த இருக்கையில் அமருவது, அந்த கொந்தளிப்புக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வந்தாங்க? அவர் மறுக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக. அது எப்படி வந்தது? சபாநாயகர் அவருடைய காலையில் உள்ள நிகழ்ச்சி இல்லை, காலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். அவர்கிட்ட தளபதியும் சொன்னார், உங்களை அவமதிக்கிற மாதிரி நடந்திருந்தாங்க, உங்கள் சட்டை கிழிக்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் விருந்துகிறோன்னு அவரும் சொன்னார். காங்கிரஸ் கட்சியினுடைய ராமசாமி என்னன்னு சொன்னார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நாங்களும் சொன்னோம். சொல்லிட்டு இதுக்கப்புறம் எப்படி அவையை நடத்துறேன்னு சொல்லும் போது 2 பிரதான கோரிக்கைகள் இருக்குது. மக்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்கு எல்லாம் வெளிப்படையான முறையில் இந்த தேர்தலை நடத்துறேன்னு அவங்களும் விரும்புகிறாங்க. எனவே நீங்கள் 2 கோரிக்கையை பரிசீலனை சொன்னோம். முதல் கோரிக்கை மறைமுக தேர்தலுங்கிறத முடியாது, சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொன்னார். சரி, அது சட்டத்தில் இடம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுடைய சபாநாயகனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில் இதை ஒத்தி வச்சு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் இந்த தேர்தல் நடத்துனீங்கன்னு சொன்னால் எல்லா உறுப்பினர்களும் சுயமாக அவங்க வந்துக்கிட்டு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த அடிப்படையில் இதை ஒன்றுனாச்சும் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கன்னு நேரடியாக அவருடைய அலுவலகத்துக்கு சென்றோம். நாங்கள்லாம் 2 முறை சொன்னோம், அவையிலையும் அதை பதிவு பண்ணோம். ஆனால் எதையுமே செவிசாய்க்காமல் அவர் சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்கணும், நான் எப்படி நடத்த விரும்புகிறேனோ அப்படி மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புக்கு நாங்கள் எந்த வகையிலையும் செவிசாய்க்க மாட்டோம்னு சொல்கிறதுங்கிறது
ஜனநாயக ரீதியான சரியான நடவடிக்கை இருக்க முடியாது. நம்ம அதை தாண்டி அதை எதிர்த்து தான் நாங்க எங்களுடைய குரல்களை நாங்க தொடர்ந்து நான் உங்களிடம், ஏன்னா நீங்க சட்டமன்றத்திற்குள் இருந்ததுனால இந்த கேள்வி, ஏன் வந்து காங்கிரசினுடைய கோரிக்கைகளும் அங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு, இப்போ உங்களுடைய கோரிக்கையும் அங்க நிராகரிக்கப்பட்டிருக்கு, திரு ஓபிஎஸ் அணியினரினுடைய கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த காட்சிகள்ல நான் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை மட்டும்தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் என்னால பார்க்க முடிந்தது. உங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ஒரு விதமான வழியை கடைபிடிக்கிறீங்க. திமுக ஏன் அந்த வழிக்கு போச்சு அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தான் உள்ளுக்கு இருந்ததுனால கேட்கிறேன். இல்ல 3 வழி இல்ல திமுக அந்த நிலைக்கு போன காரணம் என்னன்னு சொன்னா, 3 கட்சிகள், 3 எதிர்கட்சிகள், 3 கட்சி தான் இருக்குது இன்னைக்கு. பிரதான எதிர்கட்சி அதனுடைய தலைவராக தளபதி ஸ்டாலின் இருக்காரு. எதிர்கட்சியினுள்ள காங்கிரஸ்ல அவங்க இருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல நான் ஒரு உறுப்பினர் இருக்கிறேன். எங்க கோரிக்கைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் மறுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் வந்துக்கிட்டு அந்த தேர்தலை எப்படி நாங்கள் சந்திக்கிறோங்கிறது ஒரு ஐயப்பாடு. அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு திமுக உறுப்பினர்கள் அம்பிட்டு பேரையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவங்க சட்டைகள் கிழிஞ்சு கொஞ்சம் தாண்டி வந்துட்டீங்க. சாதாரணமான அபுபக்கர் அவர்கள்ட்ட மன்னிக்கவும், நீங்க 3 மணி நிகழ்வுக்கு வந்துட்டீங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். அந்த 1 மணி நிகழ்வு, 1 மணிக்கு 3 மணிக்கு இடைப்பட்ட அந்த காலத்துல நடந்த நிகழ்வுல காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் சபாநாயகர் இருக்கைக்கு வந்த மாதிரி தெரியல, நீங்களும் அந்த மாதிரி தெரியல. ஆனா உங்க கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. திமுக மட்டும் ஏன் இந்த நிலைப்பாடை எடுத்தாங்கன்னு கேட்கிறேன். ஆமா, நீங்க சபாநாயகர் இருக்கை அருகைக்கு வரல திரு அபுபக்கர். நிறைவேற்ற முடியாத நேரத்துல இல்ல அவரு இல்ல சர்வாதிகார வகையில தேர்தலை நடத்திட்டு போவாருங்கிற ஒரு கட்டம் வந்துட்டு, அப்ப அடுத்த நிலைமை என்ன, அவர் வந்துகிட்டு செயல்பட விடாம ஆக்குறது தானே. அதுக்கு தான் அவங்க போய் முறையிட்டாங்க. இது பாராளுமன்றத்திலையும் நடக்குது. சபாநாயகருக்கு முன்னாடி கோஷம் போடுறது, அவரு எதிர்ப்பை தெரிவிக்கிறேங்கிற நடைமுறை தானே. சரி, அந்த நடைமுறை வரும்போது காவலர்கள்லாம் வந்து அவங்கள பிடிக்க வரும்போது அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இதுதான் நடைமுறை. நாம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த சபாநாயகனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில ஒரு 3 நாள் 4 நாள் ஒத்தி வச்சுக்கலாமா, இல்லை ஏன் செய்யல அவர்? சரி, நம்ம இதையே நம்ம விவாதமாக அடுத்த சுற்றுக்கு நம்ம நகர்வதற்கான கேள்வியை திரு அபுபக்கர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைகளுக்கு ஏன் வந்து சபாநாயகர் செவிமடுக்கல, ஒரு ஜனநாயக ரீதியில சபாநாயகர் நடந்து கொள்ளல, அதுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதுல அவங்க கேட்ட ரகசிய வாக்கெடுப்பு, மக்கள் மன்றத்திற்கு அவங்க செல்லணும், அதெல்லாம் எதையுமே அவர் வந்து செவிமடுக்கலன்ற குற்றச்சாட்டை தான் பல எதிர்க்கட்சிகளும் முன்வைத்திருக்கிறார்கள். சபாநாயகர் நடந்து கொண்டது சரியா? இந்த விதத்தில் விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. திரு மாரப்பன் அவர்கள்ட்ட அவைத்தலைவர் சபாநாயகர் வந்து சொல்றது வந்து என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு தான் நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். எந்த இடத்துல அவர் அதிகார வரம்பை மீறினதா நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையில் அதிகார வரம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே மீறி இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதே பிரச்சனை வந்தது. அப்போது சீக்ரெட் பேலட்டு தான் வேணும்னு சொல்லி அவர் அதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணி இல்லீகலாக சட்டவிரோதமான காரியங்கள் சில செய்து சஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அந்த சீஃப் மினிஸ்டரோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அந்த கவர்மெண்ட்டை. அதுக்கு முன்னாடி அவர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போனதுக்கு பின்னாடி இவரை கண்டித்து ஆப்சர்வேஷன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது, நீ வந்து ஓப்பன் இதாக எலெக்ஷன் வச்சிடக்கூடாது, சீக்ரெட் பேலட் தான் வைக்கணும். அது வந்து ஸ்பீக்கர் தப்பு பண்ணிட்டார். திரும்ப வந்து கவர்னர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அல்லது தனக்கு வேண்டிய, நீங்க சரியா சொல்றீங்களான்னு எனக்கு நான் திரும்ப நுட்பத்துக்காக கேட்கிறேன். கட்டாயம் ரகசிய வாக்கெடுப்பு தான் இதுல நடத்தி இருக்கணுமா? ஆமா, அதுதான் சட்டம் சொல்லுது, அதுதான் மரபு. இல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சபாநாயகர் ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தி இருக்கணுமா? கோர்ட் வந்து ஒரு உத்தரவு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தேன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபாலோ பண்றது வந்து இல்ல, அது வேற ஒரு கேஸ். இல்லை எந்த கேஸாக இருந்தாலுமே ஸ்பீக்கர் வந்து சீக்ரெட் பேலட் தான் நடத்தணும். எலெக்ஷன் இந்த அசம்பிளி சம்மந்தப்பட்டது இவர் வந்து அது செய்யலை. அந்த உத்தரகாண்ட் இல்ல, நீங்க நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் நான் கேட்பது நீங்க சொல்லுங்க. இல்ல அதனுடைய ரகசிய வாக்கெடுப்பு என்பது இதுவரைக்கும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே நடந்திருக்கிறதா? நடந்திருக்கு. எனக்கு 88ல அண்ணனே எம்எல்ஏ இருக்கும் போதும் கூட இதே மாதிரி தான் நடந்தது. இந்த ரகசிய வாக்கெடுப்புன்னு நீங்க கோருகிற போது அவர் சொல்றார் ரகசிய வாக்கெடுப்பு மட்டும் அப்பதான் வந்து அதர்வைஸ் என்ன ஆகும்னா, அப்படி இல்லைன்னா
புட்டின் ஃபியர் டு டெத்து. சாதாரணமாக டேய் உன்னை தொலைச்சி போடுவேன், ஓட்டை ஏதாச்சும் மாற்றிக்கிது எங்கேயாச்சும் கை தூக்கிட்டியா கையை வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்ட முடியும். ஆனால் சீக்ரெட் பேலட்னா அவன் மனசாட்சிக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வாக்களிப்பேன். அது மட்டும் அல்லாமல் ஸ்பீக்கர் இன்னொரு தவறு என்ன பண்ணியிருக்காருன்னா 10 நாளாக அடைச்சி வச்சுருக்காங்க ஹோட்டலில், ரிசார்ட்ஸில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அவங்கள எல்லாம் வந்து அடிமை மாதிரி ரிட்டர்ன் பண்ணியே அங்கே வச்சுருக்காங்க. ஏன் ஃப்ரீயாக 30 நாளைக்கு 15 நாளைக்கு கொடுத்துருக்காங்கல்லவா எலெக்ஷன் இது பெரும்பான்மை நிரூபிக்கிறது கொடுத்துருக்காங்கல்லவா, வெயிட் பண்ணியிருக்கலாமே ஃப்ரீயாக விட்டுட்டு. நான் இப்ப இந்த இடம் வந்து முழுவதுமாக ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு நான் விவாதிக்கிறேன் அப்படின்னா, நான் சட்டமன்ற விதிகளின் அடிப்படையில தான் நான் பதிலை எதிர்பார்க்கிறேன். இப்போ சபாநாயகர் இல்ல இவர்களை ஒரு ரிசார்ட்ல அடைச்சு வச்சிடலாம், வாக்கெடுப்புக்கு கூட்டிட்டு வரக்கூடாது, அது அவை மீறல், சட்டமன்ற விதிகளுக்கு முரணானதுன்னு இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி இருந்தா நீங்க கோடிட்டு காட்டலாம், நேர்களுக்கு புரியும். இல்லை, இது வந்து உங்களுக்கு மரபா தான் வச்சுக்க முடியும் மொழியை. இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு வந்து சட்டம் இருக்காது, மரபுகள் தான். மரபுகளை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மரபு கடைபிடிக்கப்பட்டிருக்கா? இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டிருக்கா? இந்தியா முழுவதும் சொல்ல முடியாது. இல்ல இப்போ ஜெயலலிதா அணி இல்லங்க, உங்களுக்கு நான் எனக்கு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். நான் பார்க்கின்ற வரைக்கும் இது சரியா தவறா என்கிற விவாதத்தை கடந்து சபாநாயகர் என்ன செய்ய முடியும்ன்ற கேள்வியை தான் நான் எழுப்புறேன். நமக்கு அரசியல் 1000 விமர்சனங்கள் இருக்கு. சபாநாயகர் இல்ல நீங்கள் ரிசார்ட்ல வச்சிடலாம், என்கிட்ட கூட்டிட்டு வரக்கூடாது, அவங்க தொகுதிக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கான்னு கேட்கிறேன். சபாநாயகர் வந்து கவர்னர் மூலமாக அதை நிறைவேற்றலான்னு சொல்றேன். சரி, நம்ம பேசுவோம். திரு அபுபக்கர் அவர்களிடம், உங்களுடைய கோல் போஸ்ட்டை நீங்க மாற்றிக்கொண்டே இருந்தீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் அதை விளக்குறதுக்காக முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது 15 நாள் எதுக்கு, அது குதிரை பேரம் நடக்குமே, ஏன் 15 நாள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றார். இவங்க சொல்றாங்க எங்கிட்ட ஆதரவு இருக்குங்க, மறுநாளே நாங்க வந்து விடுகிறோம் என்று சொல்லி அடுத்த நாள்லே அவங்க கொண்டு வருகிறார்கள். அடுத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்றீங்க. அடுத்த உறுப்பினர் சொல்றார் ரகசிய வாக்கெடுப்பு கூட உடனடியா நடத்தக்கூடாது, 3 நாள் கழிச்சுட்டு தான் நீங்க நடத்தணும்ன்றீங்க. அதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை வருகிறது, அந்த 3 நாட்கள் கூட மக்கள் மன்றத்துக்கு போயிட்டு தான் நீங்க இதை நடத்தணும்னு சொல்லுகிற போது சபாநாயகர் அந்த இடத்துல எப்படி உத்தரவு போட, அவருக்கு என்ன விதி இருக்கு, என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, என்ன சட்டம் இருக்கு, எப்படி அவங்க வந்து அந்த 123 பேரை டிக்டேட் பண்ண முடியும் சபாநாயகர்? நீங்க சொல்லுங்க திரு அபுபக்கர். இல்ல, அது நீங்க சொன்னதில் இப்போ என்னன்னு சொன்னா, நாங்க மாறி மாறி ஒன்றும் பேசல. மாறி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தான். 15 நாளைக்குள்ளே நடத்தணும்னு சொன்னார் தளபதி. ஏன் இவ்வளோ அவசரம்னு சும்மா சாதாரணமாக சொன்ன விஷயங்கள் தான். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள். இன்னைக்கு காலை கூட ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் இதில் பங்கேற்க மாட்டேன், தலைமை மேலே அதிருப்தின்னு சொல்லி ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டார். இந்த சூழ்நிலையில் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் அடிப்படையாக உள்ள காரணம் என்னன்னு சொன்னால், கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால், இவங்க எல்லாரும் ஒரு ரிசார்ட்டில் அடக்கப்பட்டு வச்சுருக்காங்க, இவங்க சுயமாக செயல்பட முடியல, இவங்களை எல்லாத்தையும் அமைச்சர்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா சார், இப்போ ரகசிய பேலட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதை விட்டாச்சு. கடைசியாக நாங்கள் சொன்னது கால அவகாசம் கொடுங்க, இவங்க எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்தில் நாங்கள் யாரும் அடைக்கப்படையில் அவங்க முன்னாடி தான் நிற்கிறோம், நாங்கள் ஏன் இந்த அணிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறதுல என்ன தப்பு இருக்குது? இது எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு மக்களினுடைய பிரதிநிதிகள், அந்த மக்களினுடைய ஓட்டை வச்சு தான் இவங்க எம்எல்ஏ நாங்கள் ஆகியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மக்களை சந்திக்கிறதுக்கே அச்சப்படுறாங்க. ஓட்டடிக்க முன்னாடி மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு இருக்குதா? அதை தான் சொல்கிறோம். குழப்பமான ஒரு சூழ்நிலையை தீர்க்கிறதுக்கு, மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் தான் சொன்னமே தவிர வேற எந்த உள்நோக்கத்திலையும் சொல்லலை. குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் மத்தியில் தான். மக்கள் கேட்குறாங்க, ஊடகத்தில் கேட்குறாங்க, தமிழ்நாட்டை பற்றி தவறான செய்திகள் பரப்பப்படுது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவங்க தொகுதிக்கு போயிட்டு வரட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். தொகுதிக்கு தான் போகணுன்னு இல்லை, சுதந்திரமாக ஒரு இடத்துல இல்லாமல் அவங்கவுங்க எம்எல்ஏ ஹாஸ்டலில் போய் தங்கட்டும், அது கூட செய்ய முடியலையே. அப்போ சந்தேகங்களையும் அதிகப்படுத்துகிறாங்க.
அதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உடனடியாக இருக்கிறவங்க நாளைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு திரு அபூபக்கர் அவர்களிடம், அதனால இது டிரான்ஸ்பரண்டா நடத்த சொன்ன வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க இந்த கோரிக்கைகள் வந்து இப்ப திரு செல்வராஜ் அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. இன்றைக்கு தான் வாக்கெடுப்பு, சனிக்கிழமை நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானம்ன்றதை அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அறிவிக்கிறாங்கல்ல. வெளியில் நீங்க சொன்னீங்களா இது ரொம்ப சீக்கிரமா கொண்டு வரீங்க சனிக்கிழமையே, நம்ம இன்னும் ஒரு 5 நாள் பொறுத்திருந்து செய்யலாம்ன்ற கோரிக்கைகளை திமுகவோ நீங்களோ எழுப்பினீங்களா? நான் செய்திகள்ல பார்த்த மாதிரி தெரியலையே. இது ரொம்ப விரைவாக வருகிறார்கள் நீங்க சொன்னீங்களா? கேட்டாங்களா? எங்ககிட்ட கேட்டாங்க இல்ல, நீங்க பத்திரிகையாளர்கிட்ட சொன்னீங்களா? மக்கள்கிட்ட சொல்ல முடியாத, கேட்கணும். அவை அலுவல் ஆய்வுக்குழு இருக்கா இல்லையா, அலுவல் ஆய்வுக்குழு இருக்கா இல்லையா, அந்த மெம்பர்ஸ் 15 பேரா இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிருக்கலாமே இல்லையா, எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் வச்சு எப்ப நடத்திக்கலான்னு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாமே. அவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுங்கிறது ஜனநாயக மரபு இல்லையே. சரி, நன்றி திரு அபூபக்கர். நீங்க இன்னொரு கேட்டு இருந்தா நாங்க கருத்தை பதிவு பண்ணிப்போம். அப்ப உங்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கழித்து இந்த அவையை கூட்டி இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போயிட்டு மக்களை சந்தித்த பிறகு வந்திருக்கணும். மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கணும். தொகுதிக்கு போறது கூட இல்ல, ஒரு இடத்துல அடைக்கப்பட்டதை ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயாக எம்எல்ஏ ஹாஸ்டல்னாச்சும் ஃப்ரீயா உட்கார விடுங்க. சரி, அரசாங்கத்தினுடைய விதிகளிலேயே தங்க முடியாத அளவுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ திமுக உறுப்பினர்கள் வந்து ஒரு எதிராக வாக்களிக்க வேண்டும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, அப்ப நீங்கள் எல்லோரும் மக்களை சந்தித்து அந்த கன்சென்சஸை வாங்குனீங்களா? எல்லாருமே அது வாங்குனீங்க. நீங்க மக்கள் மன்றத்துக்கு போனீங்களா திரு அபூபக்கர்? மக்கள்கிட்ட நீங்க போயிட்டு தான் வந்தேன். நான் 3 நாளைக்கு முன்னாடி 2 நாள் என் தொகுதியில எத்தனை மக்களை சந்திச்சீங்க? அது எப்படி? ஸ்டாலின் மக்கள் மன்றத்துல போயிட்டு தான் வந்திருக்காரு, கோயம்புத்தூர் போயிருக்காரு, எல்லா உறுப்பினர்களும் போயிருக்காங்க. எல்லா உறுப்பினர்களும் சந்திச்சாங்களா இந்த எதிராக வாக்களிக்க கூடிய முடிவிற்கு? எல்லாரும் போயிட்டு தான் வந்திருக்கோம். எல்லா தொகுதிக்கு போயிட்டு இன்னைக்கு நேற்று தான் வந்தாங்க. இங்க நேற்று தான் நாங்க எல்லாருமே திரும்பி இருக்கிறோம். சரி, ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நிலைப்பாட்டை அதிமுக எடுக்கல அப்படின்ற கேள்வியும் நம்ம கேட்கலாம். அதோடு திரு ஜெயராஜ் அவர்களும் புதிய கருத்துரையாளர் வந்திருக்காங்க. கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம். வணக்கம் திரு ஜெயராஜ். வணக்கம். செல்வராஜ் அவர்களிடம் நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் எல்லோருமே கேட்குற கேள்வி, ஏன் அதிமுக இந்த எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்க அச்சப்படுறீங்க? யாரும் அச்சப்படல. யாருக்கிட்ட சொன்னாங்க அச்சப்படுறோம்? என்னைக்கு அச்சப்படுறோம்? ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து வெளியே சட்டமன்ற உறுப்பினர் வந்து வேற கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்காவது உட்கார வச்சு கடத்தி வச்சிருந்தா எங்கள் எம்எல்ஏ கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயம். எங்கள் சொந்த கட்சி எம்எல்ஏ நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கும் கூட அந்த எம்எல்ஏ வந்து கோயம்புத்தூர் போனவர் என்ன சொன்னார், எங்களுக்கு எந்த அச்சுறுத்தல் இல்லை, சுதந்திரமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை. இப்போ நானும் கூட வந்தேன்னா என்னை போனதான் தான் சொல்லிட்டாங்க, போகிறேன்னாக்கா நான் வந்துட்டேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் என்ன பயம்னா இவங்க வந்து இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு பார்த்து அசந்து போயிட்டாங்க. அந்த பயத்தில் 122 பேர் ஒன்றா வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து இது எப்படியாவது நடக்கக்கூடாது, ஒரு 10 பேரை வந்து இன்னும் இழுத்தும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் வந்து இந்த தேர்தலை கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் சொன்னோம் திமுகவும் ஓபிஎஸும் சேர்ந்து செய்கிற சதின்னு சொன்னோம். அந்த சதியின் அடிப்படையில் இன்னைக்கு நடந்த கூத்து இல்ல. இப்ப அத கூத்த கடந்து நான் கேட்பது, இப்ப முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகும் கூட ஏன் நேரடியாக ரெசார்ட்டுக்கு போகணும்? சார் நாங்க வந்து நாங்க அங்க போக கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? அங்க போய் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு இடம் இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு வேண்டாமா? இவங்க வந்து ரவுடிகளை வச்சு அடிச்சா சட்டமன்ற சபாநாயகருக்கே பாதுகாப்பு இல்லாத போது சட்டமன்ற உறுப்பினர் ரோட்ல பாதுகாப்பு இருக்குமா? அதனால கடத்திட்டு போயிட்டு என்ன பண்ண முடியும்? இவங்க வந்து தனிப்பட்ட முறை அவங்க அடிச்சு உடிச்சு ஏதாவது பண்ண என்ன செய்ய முடியும்? அதனால அவங்க ஒற்றுமையா எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து அம்மாவோட ஆட்சி நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நம்ம அதிமுக அழிக்க பாக்குறாங்க, இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஒன்னா இருந்து காட்டணும்னு ஒற்றுமையா இருந்து இன்னைக்கு சட்டசபைக்கு வந்தாங்களே யாராவது ஏதாவது எவ்வளவு ஒற்றுமை எவ்வளவு கண்ணியத்தை காப்பாத்துறாங்க? ஆனால் வந்து அதுல வாக்களித்தவர்கள்ல சில அதிருப்தியாளர்கள் கூட இருக்கிறாங்க. மாரப்பன் என்ன அதிருப்தி? யாருக்கிட்ட சொன்னா இருக்க அவங்க என்ன பேச வேண்டாம் வாய்க்கு பாஸ் திருப்பி விட்டு இருந்தோமா? எந்த எம்எல்ஏ யாரு கூட பேசக்கூடாதுன்னு யாரும் எல்லாரும் செல்போன் வச்சிருந்தாங்க, எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கிட்ட வந்து சொன்னாங்க எங்களை அடைச்சு வச்சிருக்காங்க? இப்ப போலீஸும் கூட போச்சு. அதே செந்தாமரை கண்ணன் வந்து அவர் ஒரு ஐஜி, அவரே போய் பார்த்தாரு. என்ன சொன்னாங்க எல்லாருமே? சரி, நம்ம இது விவாதிப்போம். அதாவது எங்க உரிமை சார், நாங்க எங்க வேணா இருப்போம். எங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தா உங்களுக்கு வெளிநாட்டுல போய் இருந்தோம், வெளி மாநிலத்துக்கு போனோமா? திரு தியாக அவர்களிடம் தவறான கருத்துலயே சும்மா பதிவு வச்சிருக்கேன். அவரோட எம்எல்ஏ சபாநாயகர் அருண்குமார் இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவர் சொன்னார் இல்லையா, அருண்குமார் கோயம்புத்தூர் எம்எல்ஏ நண்பர் தான். எங்க போனார் அவரு? நேரா அவர் வீட்டுக்கு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கல.
அவர் பன்னீர்செல்வம் ஆதரிச்சாரா? அவர் யாரையும் ஆதரிக்கலன்னு அம்மா போயிட்டாரு. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போனேன்னு சொன்னாரு. ஆனால் நான் வந்து வாக்களிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் இல்ல, வீட்டை விட்டு அங்கிருந்து வெளியே வரல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, திரு ஜெயராஜ் அவர்களிடம் நான் உங்கள்கிட்ட நிச்சயம் முதல் கட்ட கருத்து எடுக்கணும். ஆனா அவர் சொல்வது அங்கு நாங்கள் மிரட்டப்படல. அவர் சொன்ன பதிவு இருக்கு செய்தியாளர்களை சந்தித்ததுல. அவர் பேட்டியில எனக்கு விருப்பம் இல்லையே தவிர நாங்கள் அங்கு மிரட்டப்படல அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார். நாங்க சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சி செய்தியாளர்கள்ட்ட நேரா பேசினதும் இருக்கிறது. இதை தாண்டி தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. திரு தியாக அவர்களிடம் இவங்க வைத்த கோரிக்கை ரகசிய வாக்கெடுப்புக்கு ஏன் இவங்க அஞ்சணும்? ரகசிய வாக்கெடுப்பு தான் சரியான வழி என்று திரு மாரப்பன் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு முன்பாக இப்படி சிறைபிடிக்க கூடாது, இப்படிலாம் ஒன்னா இருந்துட்டு வந்து வாக்களிக்க கூடாது. இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை என்பது நீங்க வாக்களிக்க வருவதற்கு முன்பாக மக்கள் மன்றத்துக்கு போயிட்டு தான் நீங்க உள்ளுக்குள்ள வரணும்ன்ற 3 கோரிக்கைகள் தான் வைக்கப்பட்டது. இதுல ஆளுநர் என்ன செய்திருக்க முடியும்? ஆளுநரினுடைய அதிகாரம் என்ன? அதாவது விதிகள் என்பவை ஒரு பக்கம், நியாயம் ஜனநாயக நெறிமுறை என்பது வேறு. ரெண்டும் ஒன்றா இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சில நேரத்தில் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு விதிகள் உதவியாகவும் இருக்கலாம், உதவி இல்லாமலும் இருக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டு அன்றைக்கு கூட்டு வரப்படுறாங்க. 15 நாள் அவகாசம் இருந்து உடனடியாக வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். ஏற்கனவே அங்கிருந்து ஒருவர் நான் மாறுவேடத்தில் தப்பி வந்தேன் என்றெல்லாம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த மிரட்டல், அச்சுறுத்தல் என்ற சொற்களுக்கெல்லாம் புதுசாக அகராதி எழுதணும் போட்டிருக்கு. ஏன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்? என்னை வற்புறுத்தினார்கள், அதனால் நான் ஒத்துக்கொண்டேன்னார். அதனால் கடிதம் எழுதி கொடுத்தேன்னார், கையெழுத்து போட்டேன்னார். ஆனால் எந்த வற்புறுத்தலுமே இல்லாமல் பிரதமருக்கு அவர் நன்றி கடிதம் எழுதினார். அதில் என்ன அச்சுறுத்தல், மிரட்டல்? யார் பிரதமர் தரப்புலேருந்து மிரட்டினாங்களா என்ன? அதனால் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லை. அங்கே மிரட்டினாங்களா, மிரட்டலியா? இத்தனை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களை போய் என்னை மிரட்டினாங்க, அச்சுறுத்தினாங்க என்று சொன்னாலும் தப்பு, நாங்கள் அவர்களை மிரட்டப் போவதில்லைன்னு சொன்னாலும் தப்பு. அது அவங்களுடைய மதிப்புக்குரியது அல்ல. அந்த முறையில் இந்த கோரிக்கை இருக்கு பாருங்க, ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை உடனடியாக நடத்த வேண்டிய அவசியமில்லை, 2-3 நாள் தள்ளி நடத்தலாம் என்ற அந்த கோரிக்கை இவர்கள் மக்கள் மத்தியில் இருந்து, நான் என்ன மக்கள் மத்தியில்னா போய் கருத்து கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நடராஜ் சொன்னார் மயிலாப்பூரில், நான் மக்கள் மத்தியில் இருந்தேன், நான் மக்கள் கருத்தை கேட்டு நான் என்ன இப்படி மாற்றிக்கிட்டேன்லாம் சொன்னார். அந்த மாதிரி கருத்துக்கள் இயல்பாக வரும். அவன் தொகுதிக்கு தான் போய் சந்திச்சுட்டு வரணும்லாம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நான் காட்ட முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மறுதேர்தல் வரைக்கும் வாக்காளர்களை சந்திக்காதவர்களாக இருக்கிறாங்க, நல்ல கட்சிகள்லேயே கூட இருக்கிறாங்க. அதனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போக முடியாது, அப்படி விதிப்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் இந்த 2 கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். ஆனால் விதிப்படி இந்த கோரிக்கைகளை ஏற்பதற்கும் ஏற்க மறுப்பதற்கும் பேரவைத் தலைவருக்கு உரிமை உண்டு. இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதாலேயே எந்த வழிமுறையை கையாண்டாவது இந்த கோரிக்கையை நிர்பந்திக்க வேண்டும் என்ற உரிமை அவருக்கு கிடையாது. இப்போ எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கு, எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் கொடுங்கன்னு நான் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கலன்னா நான் வந்து உங்கள் மேசையை நான் உடைச்சிருவேன் என்று சொல்லி என் கோரிக்கை நியாயங்கிறதுனாலே நான் செய்ய முடியாது. எனவே அந்த முறை, அந்த கோரிக்கை நியாயம், அந்த கோரிக்கைகளுக்கு விதியில் பாசிபிலிட்டி, நிகழ்தகவு இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். அது அவருடைய உரிமை, பேரவைத் தலைவருடைய உரிமை. நீங்கள் பேரவைத் தலைவர் என்று ஒருவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய விருப்புரிமை சார்ந்த முடிவுகளை வன்முறை கொண்டு மாற்ற முடியாது, நெருக்கடி கொடுத்து மாற்ற முடியாது. முழக்கம் எழுப்புவது என்பது அதிகபட்சமானது. அந்த வெல் ஆஃப் த ஹவுஸுங்கிறாங்களே, அந்த மாதிரி முழக்கம் எழுப்புவது. ஆனால் நம்ம கண்கூட பார்த்தோம், கையை பிடித்து இழுக்கிறது, தள்ளுறது. இதுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டார்கள் என்று அபூபக்கர் சொல்றார். ஒரு வருத்தம் தெரிவிப்பதோல் முடிந்து போகிற செய்தி அல்ல. உண்மையிலேயே உங்களுக்கு அவை மரபுகளில், அவை மாண்பில், மனித கண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த உறுப்பினர்களை கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட பேசுங்க. நம்ம பேசுவோம். திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட திரு மாரப்பன் அவர்கள் சொல்றாங்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதனால ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். ஏன்னா எதிர்த்தரப்பு அதையே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு அச்சுறுத்தலின் பேரால இருக்கிறாங்க. அப்படின்றப்ப ஒரு சபாநாயகர் என்ன செஞ்சிருக்கணும்? 2 பேருக்கும் நியாயமான கோரிக்கை, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி இருக்கணும், அது நடத்தலை அப்படின்றாங்க. இந்த இடத்தில் ஆளுநர் ஒரு ஆளுங்கட்சி சார்பாக நடந்துட்டாரோ? ஆளுநர் மன்னிக்கவும், சபாநாயகர் ஆளுங்கட்சி சார்பாக நடந்துட்டாரா? இப்போ திரு மாரப்பன் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் உண்மையாக இருக்கலாம். அவங்களில் சிலருக்கு வந்துட்டு மாற்றி வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் மனசாட்சிப்படி அவங்க வாக்களிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னோம்னா இந்த 11 பேரோட சேர்ந்து வாக்களிக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்?
இது எந்த இடத்துல நடக்குது? தமிழக சட்டப்பேரவையில் நடக்குது. அவங்களுக்கு தெரியும் தார்மீக ரீதியாக அந்த ஆட்சியை நான் ஆதரிக்க போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னும் போது அந்த மனசாட்சியை வந்துட்டு வெளிப்படையான இந்த வாக்கெடுப்பிலேயே அவர்கள் காட்டலாம். ஒன்று சரி, அதை வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த குழுவினர் வலியுறுத்தலாம், அவர்கள் ஆளுநரிடம் சபாநாயகரிடங்களோ வலியுறுத்திருக்கலாம். இதில் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் வலியுறுத்துறாரு? ஏன்னா அவங்க வந்துட்டு ரகசிய வாக்கெடுப்பு கேட்குறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருந்துட்டு அவங்க யார் வாக்களிக்கிறது அப்படின்றது ரகசியமாக வைக்கப்படுன்றதுக்கு அர்த்தம் தான் ரகசிய வாக்கெடுப்பு. அவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருந்துட்டு 10 பேரோ 20 பேரோ மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா கூட அவங்க தப்பிச்சிடலாம். அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஒரு கட்சியாக இருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லாமே நீங்கள் ஏன் ரகசிய வாக்கெடுப்பு கருதுறீங்க? நீங்கள் யாருக்காக பேசுகிறீங்க? இல்லை, யாருக்காக பேசுவது என்பது ஜனநாயகத்துக்காக பேசுகிறாங்க, சட்டமன்ற மாண்புக்காக பேசுகிறாங்க. அப்படியாப்பட்ட சட்டமன்ற மாண்பை நீங்கள் வந்துட்டு அவ்வளோ தூரம் சட்டமன்ற ஜனநாயக உரிமைகளில் அதனுடைய மாண்புகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்படி நடந்திருக்குமா அவங்க முன்னாடியே? எனவே உங்களுக்கு ரகசியத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? முதல்ல அந்த கேள்வியை சொல்கிறேன். நீங்கள் வெளிப்படையாக 89 பேர் நீங்கள் வெளிப்படையாக வாக்களிச்சுட்டு போகலாம். 8 பேர் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு விப்பு கொடுத்துட்டாங்க எதிர்த்து வாக்களிங்கன்னு. 98 பேர் நீங்கள் எதிர்த்து வாக்களிச்சுட்டு போகலாம். உங்களுக்கு எங்கே ரகசியம் தேவைப்படுது? அப்போ உங்களுக்கு எங்கே ரகசியம் தேவைப்படுதுன்னு ரகசியம் வந்தால் தான் ஆட்சியை கவுக்க முடியுன்றதுக்காக உங்களுக்கு ரகசியம் தேவைப்படுதா? இப்படி ஒரு கேள்வி எடுத்துல அது ஜனநாயகமா? அது கவுக்கிறத நீங்கள் நேரடியாக கவுத்துட்டு போங்க, சேர்ந்து கவுத்துட்டு போங்க. அதெல்லாம் அவ்வளோதானே. உங்களுக்கு தெரிகிற மக்கள் நலன் அப்படின்றது என்னன்னா மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றது உங்களுடைய மக்கள் நலன். அதானே. மறுபடியும் நீங்கள் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு தான் அவரெல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அதை செஞ்சுட்டு போட்டோம். எதையுமே வந்துட்டு இவங்க ஜனநாயகம்ன்ற போர்வையில் தங்களுடைய ஆசை அபிலாஷைகளை மூடி மறைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அது இந்த அளவிற்கு போயிருக்கு. இன்னைக்கு நடந்த அந்த அளவிற்கான ஒரு கலவர சூழல் என்று சொல்லக்கூடியது அதெல்லாம் கூட நான் தாண்டுறேன். அதாவது மாண்புகள் என்ன சொல்ற மாதிரி அவையினுடைய மாண்புகள் காப்பாற்றப்படாமல் போனதற்கு காரணம் இதெல்லாம் தான். இந்த ஆசையை ஒன்றத்தை வச்சுக்கிறது, பேசுறது வேற ஒன்றத்தை பேசுறது. அதற்கான பதில தலைவருடைய மனித கண்ணியம் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் பதவிக்காகலாம் இல்லை, மனித கண்ணியம், ஹியூமன் டிக்னிட்டிங்கிறது ரொம்ப அடிப்படை. பேரவை தலைவர் கூட திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட ரொம்ப மன வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார். உங்களுடைய முதல் கட்ட கருத்தாக நீங்கள் பண்ணலாம், இது ஒட்டுமொத்த, ஏன்னா முதல் சுற்றில் இல்லை. ஆனால் அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோதே கூட நீங்கள் விரைவில் தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். ஏன்னா அரசியலில் ஒரே ஒரு காட்சி மட்டும் அரசியலை தீர்மானிக்கிறது, ஒட்டுமொத்த நிகழ்வுக்கான புள்ளிகளை இணைக்கணும். நீங்கள் தேர்தல் வரப்போகிறது என்பதை தொடர்ந்து சொல்கிறீர்கள். இப்போ எல்லோருமே எதிர்பார்த்தது ஓபிஎஸ் அணியினர் தான் இப்படி கொந்தளிப்பாங்க, இந்த வாக்கெடுப்பில் அவங்க நடந்துப்பாங்கன்னா அவங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இந்த பிரச்சனையை கூட அவங்க வேற எங்கும் கொண்டு செல்லலை, தர்ம யுத்தம் தொடர்கிறது அப்படின்னு அவங்க மக்களை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நடந்த கலவரம், இன்றைக்கு நடந்த உண்ணாவிரதம், அடுத்து நீங்கள் ஆளுநரை போய் சந்திப்பது, ஒருவேளை திமுக தேர்தலுக்காக இப்படி நடந்துருச்சோ? இல்லை, அப்படி ஒரு அவசியம் இருந்தால் நாங்கள் ஓபிஎஸ் அணியை ஆதரித்து நாங்கள் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள், 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அதிமுகவில் இருப்பவர்கள், அதிருப்தியில் இருக்கிறவங்க எங்களை நோக்கி நீங்கள் வாங்கன்னு நாங்கள் கேட்டிருந்தால் நிச்சயமாக வந்திருப்பாங்க. 10 எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறதையே நம்பி வருகின்ற பொழுது ஒரு 90 எம்எல்ஏக்கள் கூப்பிடுறப்ப வரமாட்டாங்கன்றதில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அந்த சாத்தியக்கூறை தவிர்த்துட்டு தான் நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்னு முடிவெடுத்தோம். எங்கே இந்த கேள்வி வருது அப்படின்னா, ரகசிய வாக்கெடுப்பு ஏன் கேட்கக்கூடாது? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டத்திற்கு விதிமுறை மீறி என்ற ஏதாவது விஷயம், ஜனநாயக விதிமுறையை மீறி எதிர்க்கட்சி தலைவர் ரகசிய வாக்கெடுப்புக்கு கேட்டாரா? இன்றைக்கு காலை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரப்படுவதை வாகனத்திலே அடைத்து 5 பேராக கொண்டு வரப்படுவது ஜனநாயக படுகொலையை பார்த்ததற்கு பிறகு அந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். ஜனநாயக படுகொலை சப்ஜெக்டிவ், உங்களுடைய பார்வை இல்ல, எங்களோட பார்வை இல்ல. அது அந்த எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரதிபலித்திருக்கிறது. வேற கட்சி ஐயா, நீங்க பேசுறப்ப உங்களுக்கு அவர் குறுக்கிடல. ஜனநாயக மாண்பு இங்க காப்பாற்றப்படணும். நான் கேட்பது 5 பேராக அடைத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் வாகனத்திலேயே வரவழைக்கப்பட்டார்களா அல்லது பேருந்திலே வரவழைக்கப்பட்டார்களா? நாங்க சொல்றது நீங்க தொகுதிக்கு போயிட்டு வாங்கன்னு நாங்க சொல்லல. ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல்னு கோர்ட்டில் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் தான ஒரு வாக்கெடுப்பு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குற ஒரே தான் நியாயமான நேர்மையான ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புறாங்க. நான் சபைக்கு நீங்கள் சொல்ற அந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் நான் ஒத்துக்கிறாங்க. ஆனால்
ஒரு காரணத்தை முன்வைத்து போராட்டம் நடத்துகின்ற பொழுது சட்டையை கிழித்து அவர் தூக்கி வெளியில எறிவது என்பது எந்த வித ஜனநாயக ரீதியான நடவடிக்கை? அது எத்தனை மணிக்கு நடந்தது? இல்ல அதற்கு அது எத்தனை மணிக்கு நடந்தது? நீங்க கோஷம் எழுப்புவதோ இன்னொன்னு நான் சொல்லிட்டுங்களா உங்களுக்கு, இந்த சட்டசபையில் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானமே செல்லாது. எப்படின்னு கேக்குறீங்களா? இன்றைக்கு காலையிலே முதல் முறையாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அவர் முன்மொழிஞ்சிட்டார். இரண்டாவது முறை முன்மொழிஞ்சதே தப்பு. ஒரு அவையில ஒரு முறைதான் அதை வந்து கோர முடியும். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த இரண்டாவது முறை அவர் சொல்லியிருக்கிற இந்த வாக்கெடுப்பு செல்லாது. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இது சபாநாயகருடைய டிஸ்கிரிப்ஷன் பவர், நான் அதுக்குள்ள போக முடியாது. இன்னொன்னு, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது இதெல்லாம் கேள்வி எழுப்பப்படும். ஆளுநர் இதிலே முடிவெடுக்கப்படுவார். ஆனால் உறுதியாக நாங்க சொல்றோம், தெளிவா சொல்றோம், இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த அவையில் செய்யப்பட்டிருக்கிற இந்த விதிமுறையை மக்களினுடைய கொந்தளிப்பை தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. மக்கள் இங்க பாருங்களேன், நீங்க மக்கள்னா நான் சொல்லல, இன்றைக்கு நீங்க ஒரு விஷயம் திரு ஜெயராஜ் அவர்கள், நீங்க இன்னைக்கு ஊடகங்களில் நீங்க படம் பிடிச்சிருப்பீங்க. நீங்க இன்னைக்கு பெருநா கடற்கரையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் மயிலாப்பூருக்கு போகின்ற பொழுது 2 பக்கம் இருந்த மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. இல்ல நான் கண்ணால பாத்துட்டேன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இன்றைக்கு இந்த மக்கள் கொந்தளிப்பை தான் திமுகவினுடைய செயல் தலைவர் சட்டசபையிலே வெளிப்படுத்தி அவர் மீது இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆகணும். உங்களுடைய கருத்தை நேரடியா பாருங்க. உங்கள் கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு ஜெயராஜ் அவர்களிடம் ஒரே ஒரு ஊடகவியலாளனா நான் சொல்லக்கூடிய கருத்து, அரசியல் தரப்புல, கட்சிகள் தரப்புல ஒவ்வொருவரும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு தராங்க, இந்த எழுச்சி எங்களுக்கானதுன்னு சொல்லக்கூடிய எல்லா உரிமைகளும் உங்களுக்கு உண்டு. அதுல நான் எந்த குறுக்கீடும் செய்யல. ஆனா என் கேள்வி என்பது, இந்த கலவரத்திற்கு அவர் வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நேற்று வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட சொன்னாங்க, இப்ப எப்படி வாக்கெடுப்பு நடக்குதோ அப்படிதான் நடக்க போகிறது என்பதை நேற்று வந்த விஜயதாரணி அவர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. இப்படிதான் வாக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்குல்ல, அதை வந்து எல்லாருமே வச்சாங்க. ஆனா நீங்கள் இந்த கலவரத்திற்கு போவதற்கான காரணம் சட்டமன்றம் முடக்கப்படணும், தேர்தலை நோக்கி நகரணும்ன்றதுதான் உங்கள் மீது உள்ள ஒரு அவசியம் இல்ல. நீங்க ஏன் ஓபிஎஸ் தரப்புல அப்படி கொந்தளிக்கல, காங்கிரஸ் தரப்புல கொந்தளிக்கல, நீங்க ஏன் கொந்தளிக்கல? நீங்கள் ஏன் கொந்தளிக்கின்ற கேள்வியே தப்பு. நாங்கள் கொந்தளிக்காமல் வேற யார் கொந்தளிக்க முடியும்? நாங்க கேட்காம வேற யார் கேட்க முடியும்? இந்த தமிழ்நாட்டில் வந்து 5 முறை ஆட்சியில இருந்திருக்கிறோம். இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். நாங்கள் கேட்காமல் வேறு யார் கேட்பாங்க? இன்றைக்கு மக்களினுடைய எண்ணத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சட்டசபையில இன்றைக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பி இருக்கிறது. சரி, இப்போ உங்களுடைய நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க நீண்ட நெடிய அனுபவத்துல உங்க இந்த பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பதை போல சபாநாயகர்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்ல, ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தணும்ன்றப்ப அவர் இந்த வாக்கெடுப்பு தான் நடத்துவேன்னு சொல்லுகிற போது நீங்க சட்ட விதிகளின் கொண்டு வாங்கல, இதுதான் சார் சரின்னு அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க மீண்டும் மீண்டும் மக்கள் உணர்வுன்னு சொல்லுவத சட்டமன்றத்துக்குள்ள, நீங்க மக்கள் உணர்வு, மக்கள் பிரதிநிதிகள் தான் எம்எல்ஏஸோட பேரு. சரி, நீங்க வந்து சட்டமன்றத்தினுடைய மாண்பை வந்து காக்கணும்னு நினைச்சீங்கன்னா சட்ட விதிகள் இவர்கள் ஏன் சார் நான் இவ்வளோ சட்ட விதிகளை பேசுறமே, நம்ம ஆட்சி அமைத்து இத்தனை நாட்கள் என் குழுக்களினுடைய தலைவரோட போல நீதிமன்றத்தில் போய் நாங்கள் உத்தரவு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகுதான் இவங்களால வந்து போட முடியுது. இன்னைக்கு சட்ட விதியை பேசுறாங்க, இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து மக்கள் மாண்பை பத்தி பேசுறாங்க. நீங்கள் வந்து ஜனநாயக முறையாக ஹவுஸ் நடத்தணும்ன்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நீங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு உத்தரவு, சாதாரண ஒரு நடைமுறை தானே. இப்ப ஜனநாயக விழுமியங்களை ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி பேசுகிற போது நீங்க முதல்ல நடந்த அந்த காட்சிகளுக்கு என்ன பதில்? இல்ல, நீங்க முதல்ல நடந்த காட்சியை சபாநாயகர் ஆழ்ந்த மனவருவத்தோடு சொல்றாரு. இல்ல சார், அவரு தன்னுடைய வெளிப்பாடு தன் பக்கம் இருக்கிற அதாவது ஜனநாயக விதிமுறைகளை மறைப்பதற்காக இப்படி பேசுறாரு. நீலி கண்ணீர் வடிக்கிறாருன்னு இவங்க சொல்றாங்க. நான் அதை பத்தி அத மாதிரி சொல்லி கொச்சப்படுத்த விரும்பல ஒரு சபாநாயகர். நாங்க என்ன சொல்றோம், இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு பதிலை ஒரு சபாநாயகர் சொல்லுகின்ற பொழுது அதிமுக தொண்டனை போல, அதிமுக கட்சியினுடைய பிரமுகரை போல அவர் பேசுறாரு. அவர் அதிமுக பிரமுகரா திரு ஆவுடையப்பன் சபாநாயகரா இருந்தபோது திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? இது மாதிரி நான் பட்டியலிட முடியும், ஒவ்வொரு சபாநாயகர் மீதும் அவர் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் செயல்படுறார். ஏன் இன்னும் குடியரசுத் தலைவருக்கு அந்த குற்றச்சாட்டு இன்னும் முன்வைக்கப்பட்டது இல்ல. நான் என்ன கேட்டேன், அதனால வந்து அது இருக்கிறது, அதை நான் மறுக்கல. ஆனா என் கேள்வி என்பது, உங்கள் கோரிக்கையில் குரல்களை நெரிக்கப்படுகின்ற பொழுது நாங்க இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? உச்சபட்சமான ஒரு இன்னைக்கான நடந்தது வந்து உச்சபட்சமா எங்களோட எதிர்ப்பை காட்டுவதற்கான ஒரு வழிமுறை தான் அது. நீங்க அதில் நடந்த விரும்பத்தகாத சம்பவங்களுக்காக நீங்க எங்களுடைய எதிர்ப்பே தப்பு நீங்க சொல்லக்கூடாது.
நீங்க இதே வந்து இந்த 5 பேரா இவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்காரர்களை கொண்டு வராமல் இவங்க ஹவுஸ் நடத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. வெளியிலே எதிர்கட்சி தலைவர் சார் வந்து வெளியில வந்து அவருடைய காரை மடக்கி சோதனை பண்ணாங்க. அதுக்கு முதல்ல அதை அமைச்சர்களோட காரை சோதனை பண்ணாங்களா? இல்ல எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவர் அங்க வராங்க. நீங்க ஹவுஸுக்கு உள்ள வரும்பொழுதே பிரச்சனையை கிரியேட் பண்ணது யாரு? இவங்க தான், இவங்க போலீஸ் தான். இது திட்டமிடப்பட்டு இங்க கொண்டு வரணும். ஆளுங்கட்சி வந்து திட்டமிட்டு எதிர்கட்சி மேல குறை சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. எங்கள் எதிர்கட்சி தலைவரோட சட்டை கிழிக்கப்பட்டதுக்கு பிறகு, அவர் வெளியேற்றதுக்கு பிறகு கவர்னர்ட்ட போய் முறையிட முடியும். வேற எங்க போய் முறையிட முடியும்? இல்ல இன்னும் ஒரே ஒரு தகவல். நீங்க வந்து எப்படி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் ஜனநாயக பூர்வமா கோவைக்கு போயிட்டேன், என்னுடைய நண்பர்லாம் சொல்றாரு கோவை செல்வராஜ் அண்ணா. நான் என்ன கேட்கிறேன், அதே சட்டமன்ற உறுப்பினர் அதே வளாகத்திலிருந்து தப்பித்து வந்த சரவணன் புகார் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி மேல, வி.கே. சசிகலா மேல. அந்த புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொன்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 122 பேர் அங்க இருக்காங்கல்ல, தினந்தோறும் எங்களுக்கு கொலை மிரட்டல் வருவதாக செய்தியாளர்கள் எடுத்து விசாரிங்க. யார் கொலை மிரட்டல் எடுத்ததுன்னு கேளுங்க. அவங்க ஆட்சி இருக்கு, அவங்க போலீஸ் தான உள்ள போய் விசாரிச்சாங்க. அவங்க அதிகாரிகள் அன்னைக்கு அவங்க ஆட்சி தான், இன்னைக்கு அவங்க ஆட்சி தான். அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் நம்ம சொல்லவே முடியாது. இல்ல அது வெளியில என்ன வேணா சொல்லிக்கலாம். போலீஸ்க்கு தெரியும் யாருக்கு சல்யூட் பண்ணனும் போலீஸ்க்கு தெரியும். சரி, நம்ம இன்னொன்று முக்கியமாக மக்கள் மனதிலே எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்பது, இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் அதுல வெற்றி அடைந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இது செல்லாது. ஏன்னா திரு ஜெயராஜ் அவர்களே சொல்றார், 2 முறை நம்பிக்கை கோரி இருக்கிறார்கள், இது சட்டப்படி செல்லாது அப்படின்றாங்க. ஆளுநர் அவர்கள் வந்து இல்ல, இன்னொரு முடிவு எடுப்பார், இன்னொரு நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு வலியுறுத்துவார். அது எடியூரப்பா கவர்மெண்ட்லே இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் முன்னுதாரணங்கள் இருக்கிறது அப்படின்றாங்க. இந்த முடிவே, இந்த ஆளுநரின் முடிவே நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகிற போது முடிவுகள் மாறலாம் என்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கான சட்ட வாய்ப்புகள் என்னவாக இருக்கிறது, எப்படி இந்த நிகழ்வுகள் மாறலாம், பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். சட்டமன்றத்தில் இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள், ஜனநாயக படுகொலையை கடந்து 2 தரப்புலையுமே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதை தாண்டி இந்த நம்பிக்கை கோருகிற தீர்மானத்தில் கிடைத்த வெற்றி இவர்களால் தக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இல்ல இந்த வெற்றி நிலையானது என்று ஆளும் கட்சி தரப்புல சொல்லப்படுகிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த தளத்தில் வாதிக்க இருக்கிறோம். மாரப்பனையா, உங்களிடம் இதுதான், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநரை சென்று சந்திக்கிறாங்க. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களோ அந்த அணியினர் வந்து சொல்வது, நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம், இந்த தர்ம யுத்தம் தொடர்கிறது, இந்த ஆட்சியை அகற்றுகிற வரைக்கும் இனி நாங்கள் ஓயப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் இவர்களுக்கு கிடைச்சிருக்கல இந்த வெற்றி, இதை சட்ட ரீதியாக நீங்கள் எதுவும் எதிர்த்து ஆளுநரை சந்தித்து நீதிமன்றம்லாம் செல்ல போறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதல்ல நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் திமுக வந்து தனியாக இது நான் நடந்துக்கிட்டாங்க. எங்கள் அணி, ஓபிஎஸ்னுடைய அணி வந்து அமைதியாக இருந்தது, நீங்கள் தான் எடுத்து ஆடுறீங்க அப்படின்னு. அவங்க வந்து எதிர்கட்சி வரும் பொழுது ஓல் அசம்பிளிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் வந்து அவங்க வந்து சொல்கிறதுல வந்து எந்த விதமான தப்பு, நீங்கள் இந்த பிரித்தாளும் கொள்கைங்கிற மாதிரி தனியாக வந்து திமுக வந்து ஏன் நீங்கள் மட்டும் கொஸ்டின் பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் பண்ணியான்னு கேட்குறீங்க. அது அசம்பிளிக்குள்ள வந்துட்டாலே ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் உங்களோடதுங்க, எங்களுதுன்னு எங்களுக்காக அவர் பேசுறாரு, அதுல இருந்து தப்பு. சரி, உங்களுக்காக அவர்கள் பேசுகிறார்கள். இல்ல உங்ககிட்ட ஒருத்தர் வந்து தகராறு பண்ணி பிடிச்சி இழுக்கிறேன்னா நான் வந்து அதான் அவனை குறுக்காட்டி நாள் சாத்துறது என்னுடைய கடமை. அது மாதிரி ஆளுங்கட்சி வந்து தப்பு பண்ணும் பொழுது அதை ஏற்றி கேட்கறது இவரும் கேட்கலாம், இவரும் கேட்கலாம், நானும் கேட்கலாம், எல்லாரும் ஒரு இடத்துக்கு போக முடியும். கூட்டணிங்கிறது வந்து கூட்டணிக்கு வரும், போகும் போகாதுங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது. இல்லைங்க, திரு மாரப்பனையா அவர்களிடம் உங்கள் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை இயக்குது அப்படின்றது. அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தீங்களே, திமுக அதிகமாக நாளை பத்தி அதிமுகவில் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா நாங்க சொன்ன குற்றச்சாட்டு தான் நிரூபணம் ஆயிருக்கிறது, திமுக பாருங்க என்ன செய்யறாங்கன்னு தானே சொல்றாங்க. அந்த இடத்த தான் நான் கேட்கிறேன். அப்படின்னு தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம். 2 பேருக்கு பிரித்தாளும் கொள்கை எங்க, யாருக்கு யாரை பிரிக்கிறாங்க? இல்ல ஓபிஎஸ் எங்க, அதாவது யாரையும் பிரிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாது, அல்லது நீங்களும் அசம்பிளிக்குள்ள ஒன்றும் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு இது கண்ணோட்டம். இல்லை, நீங்கள் ஏன் ஒன்று சேரலன்றது தான் கேள்வி. ஏன் சேர்ந்தே ஆகணும்னு என்ன இருக்குது?
அதைத்தான் நான் கேட்டேன் அப்படி ஒன்றும் உங்கள்ட்ட. அவசியம் கிடையாது. சரி. தேவைப்பட்டு பேசுவோம், தேவையில்லாத போது. சரி, இப்ப நம்ம இறுதியில நீங்க இப்ப அடுத்த கட்ட உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்களை சந்திப்போம்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு எங்க தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த சொல்லி. நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல இத வெற்றியை ஏத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போறீங்களா? சட்ட போராட்டம் நடத்தலையா? சட்ட போராட்டத்தில் வந்து அது ஒரு வாக்கில் அது வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறது. இப்போ ஸ்பீக்கர் எடுத்த நடவடிக்கைகள் தப்பு. அவருக்கு இருக்கிற வந்து சீக்ரெட் பேலட் நடத்தியிருக்கோன்னு அவர் செய்யல. அந்த அந்த இது ஆஸ்பெக்டில் வந்து அவர் அட்டாக் பண்ணுறார். அது வந்து த்ரூ கோர்ட் மூலமாக. சரி. அதே சமயத்தில் ஜனங்கிட்ட போய் நேரடியாக போய் இந்த மாதிரி இவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அது மற்ற அரசியல் இப்போ மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுடைய டெத்தில் நம்ம சந்தேகம் இருக்குது, அல்லது அவங்களுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் தான் ஒரிஜினல் இவங்கெல்லாம். சரி, மக்களை சந்திக்கிறீர்கள், மக்களை சந்திப்பது சரி. திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட உங்களுடைய அடுத்த கட்டம், ஏன்னா நீங்க முதல்ல சொன்னீங்க 2 முறை நம்பிக்கை கோரியிருக்கிறார்கள், இது செல்லாது அப்படின்னு. பலர்கிட்டையும் அந்த பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் இந்த அரசிற்கு கிடைத்த வெற்றியை எப்படி பார்க்குது? நீங்க மக்கள் மன்றத்துக்கு செல்ல போறீங்களா, இல்ல இந்த வெற்றியே செல்லாதுன்னு நீதிமன்றம் ஆளுநரை நீங்க அணுக போறீங்களா? இல்லை, ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. என்ன மனுவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு நடந்திருக்கிற ஜனநாயக படுகொலையை ஆளுநர் கண்டிக்க வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். என்ன 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்க முடியாது, ஏன்னா அதால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். சரி. திமுகவினுடைய கொள்கை நீங்கள் 356 பயன்படுத்த சொல்லியோ அல்லது சட்டமன்றத்தை முடக்க சொல்லியோ நாங்கள் கேட்க முடியாது. அதை தவிர்த்து ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். என்ன உரிய நடவடிக்கை? அவர் வந்து திரும்ப மறு வாக்கெடுப்பு கோரலாம். அது ஆளுநருடைய டிஸ்கஷன். இதுதான் வந்து நீங்க செய்யுங்க, இல்ல இதுதான் நீங்க செய்யுங்க. இல்ல, உங்கள் கோரிக்கை என்ன? மீண்டும் மக்களை சந்திப்போம், இந்த ஆட்சிக்கு எதிராக மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குவோம்னு இருக்கிற கைது செய்யப்பட்ட உடனே திமுகவினுடைய செயல் தலைவர் சொல்லிட்டாங்க. திரு ஜெயராஜ் அவர்களை மீண்டும், ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகம் இருப்பதற்காக, தெளிவு பிறப்பதற்காக, ஏன்னா ஆளுநரிடம் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் மீண்டும் இல்ல அவர் உங்களையே கூட அழைக்கலாம், இல்லது சட்டமன்றத்தை முடக்கலாம், இல்லது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். இது அந்த அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக என்ன கோரி? எங்களை நீங்கள் அழைங்கள், நாங்க கோர மாட்டோம். ஏனென்றால் நாங்க இன்னொருத்தரோட வாக்கு வாங்கி என்ன கோரி எப்படி அதுதான் நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டிருக்கோம். இந்த தீர்மானம் செல்லாது, நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் மீது எங்கள் செயல் தலைவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க. அது சட்டமன்ற ரீதியாக சட்டமன்றத்தில் மறு வாக்குப்பதிவு கோருறீங்களா? இல்ல, அதை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தான் அறிவிக்கணும், நான் சொல்ல முடியாது. நீங்க கவர்னர்ட்ட கொடுத்த மனுவை வைத்து நான் சொல்ல முடியும். அந்த மனுவில் சொல்லியிருக்கப்பட்ட ஒரே கோரிக்கை, இந்த ஜனநாயக படுகொலையை கவர்னர் கண்டிக்க வேண்டும், இந்த ஜனநாயக படுகொலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கவர்னர் முடிவு செய்வார். நாங்க அந்த அடிப்படையில் தான் மக்கள் மத்தியில் போராட்டத்தை திமுக முன்னெடுக்கும் என்று இன்றைக்கு அறிவித்து. திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட இந்த வெற்றியே இனி செல்ல போவதில்லை, ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவைக்கு வந்தவர்களை எல்லாம் நீங்க வெளியேற்றி விட்டு இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்று இருக்கிறீர்கள், அதனால இந்த வெற்றி செல்லாது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. 2 முறை நம்பிக்கை கோரப்பட்டிருக்கிறது அப்படின்ற 2 தடவை கோரவே இல்லை. தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே கோரினார் 2வது அந்த சப்ஜெக்ட் போட்டதுனால 2வது கோரினாங்கன்னு அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு. ஒரே ஒரு முறை தான் அவருக்கு வந்து படித்தவர் தான். 3 முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு, 3 முறை மந்திரி ஆயிருக்காரு, ஒரு தடவை பாராளுமன்றத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரே முறை தான் வந்து காலையில் முன்மொழிஞ்சதோட சரி ஆட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்லல, தொலைக்காட்சிகளை காட்டினாங்க, அதை காட்டினதை வச்சு அவர் சொன்னார் அண்ணன் நினைக்கிறாரு. அந்த மாதிரி அவர் சொல்ல ஒரு தடவை தான் சொன்னாரு, அதுக்கு மேல சொல்ல மாட்டாரு, படிக்க மாட்டாரு. ஏன்னா படிக்கிறது அது சட்டசபையில் எல்லாரும் அது முறப்பு தான் படிச்சார். ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னாக்கா, முதல் முறையா சட்டசபையில அந்த 11:30 மணி வரைக்கும் தகராறு பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. சபாநாயகர் கையை பிடிச்சி இழுத்து நெஞ்சில குத்த போனீங்க, எல்லாம் பண்ணீங்க, அடிச்சிங்க. அத்தனையும் டிவியில் எல்லா பொதுமக்களும் பார்த்தாங்க, சபாநாயகர் இருக்கையில் உட்காந்தீங்க. அதுக்கப்புறம் அவரை காவலர்கள் வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகும்போது ஒரு எம்எல்ஏ போய் கையை பிடிச்சி தள்ளினதும் பார்த்தீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் வந்து சட்டசபையிலிருந்து இவங்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லல, ஒன்றும் பண்ணல, அமைதியாக போயிட்டார், ஒத்தி வச்சுட்டு போனார் 1 மணி நேரம். மறுபடியும் 1:30 மணிக்கு சட்டசபை கூண்டதுக்கப்புறம் அதே வன்முறையை கையில் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல சுற்றி வந்து நிற்கும் போது தான் இவங்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லி அவர் வெளியேற்ற சொன்னார். அப்போ வந்து அதுதான் பிரச்சனையோடைய 2 முறை வாய்ப்பு கொடுத்தும் இவர்கள் அராஜகமாக வன்முறையை கையில் எடுத்ததன் காரணமாக சபாநாயகர் சட்டமன்றத்துடைய மாண்பை காப்பதற்காக அந்த நடவடிக்கை எடுத்தார். அதனால வந்து 3 மணிக்கு அவர் வெளியேற்றுங்கன்னு சொன்னாரு, வெளியேற்றுறாங்க. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர், நான் என்ன சொல்றேன்னா,
அவர் 6 மாத காலமா இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் ரொம்ப பெருந்தன்மையா எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சியில் அரசாங்க நிகழ்ச்சியில் கலந்துக்குவாரு, பேசுவார். எல்லாரும் நாங்களே நினைச்சோம் இவ்வளவு நல்லா ஒரு நிமிஷம் நேரமின்மை பிரச்சனை. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நீங்க சொல்ல வேண்டாம்னா சொல்லுங்க, நான் பேசாம உட்கார்ந்து. எப்படி சார் சொல்லாம இருக்க முடியும்? அவர் வந்து அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துட்டார். இல்ல நடந்தவர் சட்டமன்றத்துல பல முறை இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தவறு பண்ணா இவரே எந்திரிச்ச நம்பர் அவர் செய்ததுக்கு நான் வருந்துகிறேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுவார். இன்னைக்கு அவர் எந்திரிச்சு இவங்க எல்லாரும் அந்த மாதிரி நீங்க அங்க போய் செய்யறது அராஜகம், தப்பு, வந்து உட்காருங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் வந்து அதுதான் மரபு. அந்த மரபு ஏன் அவர் கடைபிடிக்கல? ஜனநாயகத்தை பத்தி பேசுறோம், ஜனநாயக நாட்டுல அந்த மாதிரி நடந்துருக்கும்னு சொல்றாங்க. எதிர்பார்க்கும் அந்த அன்பு அவர்கிட்ட இல்ல, நடைமுறை அவர்கிட்ட இல்ல, வன்முறையை தூண்டி விட்டாரோன்னு நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவர் உட்கார்ந்து இருக்கும் போது செல்வராஜ் அவர்கள்ட்ட இடைமறித்தது திரு செல்வராஜ் அவர்களிடம் நான் இடைமறித்ததற்கான காரணம் நேரம் தான் பிரதானமே தவிர உங்கள் கருத்து எனக்கு கிடையாது. நேரம் பிரச்சனை. தியாக அவர்களும் கருத்துக்காக காத்திருக்கிறாங்க, ஐயனாரும் கருத்துக்காக தான் காத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆளுங்கட்சி சார்புல பேசுறோம், அவங்களும் அதுக்காக தான் வந்திருக்காங்க. திரு தியாக அவர்களிடம் நன்றி நன்றி பரிசீலிக்கலாம், ஒரு அவையை நடத்துற விதத்துல பரிசீலிக்கலாம். திரு தியாக அவர்களிடம் இப்ப இவ்வளவு கேஷியங்கள் உலவுகிறது. இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் கிடைத்த வெற்றியே செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஆளுநர் தலையிடலான்னு சொல்றாங்க. நீதிமன்றத்திற்கு இது போனா நீதிமன்றம் வேறு மாதிரியான தீர்ப்பை தரும்னு சொல்றாங்க. இந்த சட்ட விதிகளை எல்லாம் அறிந்தவர் என்கிற முறையில் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சட்ட விதிகள் என்று மட்டும் செய்நுட்பமாக பார்த்தால் இந்த நம்பிக்கை தீர்மானம் செல்லும். நீதிமன்றத்துக்கு போகவும் முடியாது, நீதிமன்றம் இதில் குறுக்கிடவும் குறுக்கிடாது. ஆளுநரை குறுக்கிட செல்வது என்பது அடிப்படையிலேயே மாநில உரிமைகளுக்கு எதிரானது. அப்படி ஒரு காரியத்தை யாரும் செய்யக்கூடாது. ஏற்கனவே அவர் இழுத்து போட்டு என்னென்ன முடியுமோ அத்தனை சூழ்ச்சிகளுக்கும் ஒரு பின்னணியில் இருந்தார். எதுவுமே நிறைவேறாத போது தான் கடைசி கட்டமாக இவங்களை பதவியேற்க அழைத்தார். இந்த எண்ணிக்கையை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க ஈடுபட்டாங்க. இது முடியலைங்கும் போது இப்போ மீண்டும் போய் ஆளுநரை போய் ஒப்படைக்க முடியாது, ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று சொல்லிட்டு சட்டப்பேரவைக்குள் நடந்த நிகழ்ச்சிகளில் ஆளுநரை தலையிட சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இங்கே முக்கியமான சிக்கல் இந்த செய்நுட்ப விதிகள் செல்லும் செல்லாதுங்கிறத காட்டிலும் ஒரு மக்களுடைய பார்வையில் தமிழர் நலன் என்ற பார்வையில் பார்க்கும்போது இப்போ அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏன் இந்த ஆட்சி எதுக்குறாங்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணம் இது சசிகலாவின் குடும்ப ஆட்சிங்கிறார். எந்த குடும்ப ஆட்சியும் தேவையில்லை. ஆனால் எந்த அடிப்படையில் அவர் தீபாவை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்? அவங்க என்ன அதிமுகவில் என்ன தியாகம் பண்ணவங்க? வெறும் ஜெயலலிதா குடும்பம் என்பதற்காக தீபாவை இணைத்துக் கொள்ள, இதுவும் குடும்ப ஆட்சி தான், அதுவும் குடும்ப ஆட்சி தான். அதிலும் குறிப்பாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதாவை முன்வைத்தோ சசிகலாவை முன்வைத்தோ நடத்தப்படுகிற அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எடுபட போகிறதில்ல. அதை தவிர வேறு ஏதாவது கொள்கை இருந்தால் அவங்க பேசணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்றம் என்பது எதுவும் 2-3 நாள் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே ஒரு தலைவரை புகழ்வதும் இன்னொரு தலைவரை இகழ்வதுமாக போய்கொண்டிருக்கிறதே தவிர தமிழர் நலன், தமிழ் மக்களுடைய நலன் என்ற கோணத்திலிருந்து அர்த்தமுள்ள விவாதங்கள் நடைபெறுகிற மன்றமாக இல்லை. எனவே கொள்கை சார்ந்த மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து அதை எதிர்பார்க்க முடியாது என்ற முடிவைத்தான் இன்று எடுக்கும். சரி, திரு ஐயநாதன் அவர்களிடம் உங்களுடைய நிறைவு கருத்தாக நான் தெரிந்து கொள்வது, இதுல சபாநாயகர் எங்கேனும் தவறு இழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை எதிர்த்தரப்பினர் பயன்படுத்தி கொள்ள முடியுமா நீதிமன்றத்துக்கு? ஏன்னா பல மாநிலங்களில் ஆளுநரினுடைய வானளாவிய அதிகாரம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இங்க ஆளுநர் இது இவ்வளவு சம்பவங்களை பார்த்திருக்கிறார். இதெல்லாம் தொகுத்து நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த வெற்றியை எப்படி பார்க்கிறீங்க? இது வெற்றி தோல்வி என்றெல்லாம் இல்லை, சட்டப்பேரவையிலோட தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கின்றார். ஆளுநரால் நிலைக்குமா? இல்ல, அது அரசியல் போக்குல எதையும் இல்ல, நான் சொல்வது அரசியலா இந்த ஆட்சி எத்தனை காலம்னு நான் சொல்ல வரல. நாளைக்கு ஆளுநர் தலையிட வாய்ப்பு இருக்கா, நீதிமன்றம் தலையிட வாய்ப்பு இருக்கா? ஆளுநர் நியாயமாக நடந்தால் இதில் தலையிடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் எப்பொழுது இதில் சட்ட சிக்கல் என்று இருக்கின்றது என்று நாம் உறுதிப்படுத்த முடியும் என்றால் வாக்களிக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கின்றது, ஆனால் சபாநாயகர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அந்த அதிகாரம் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது 1 வாக்கா 2 வாக்கா என்று பார்க்காமல் அதில் நீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொல்லும். ஆனால் இங்கே நடந்தது என்னவென்றால், நீங்கள் அவையை நடத்த விடாமல் உள்ளேயே அறப்போர் என்கின்ற பேரில் நீங்கள் அங்கே சண்டித்தனம் செய்தபோது அவர் எல்லோரையும் வெளியே அனுப்பி வைத்துவிட்டு வெளியேற்றிவிட்டு சட்டப்பேரவை நடத்தி செய்ய வேண்டிய அன்றைக்கு இருக்கக்கூடிய எஜெண்டா என்ன பணியோ அதை செய்திருக்கின்றார். எனவே இதில் எந்த இடத்திலும் நீதிமன்றம் தலையிடுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இரண்டாவது, இவர் நமது நண்பர் சொல்லும் பொழுது, ஜெயராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், நாங்கள் ஆளுநரிடம் நடந்ததை சொல்லி இருக்கின்றோம்.
நீங்கள் உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம்னு. இப்போ அந்த ஆளுநருக்கு தரக்கூடிய அதே மரியாதை நீங்கள் சபாநாயகருக்கு தரணும் இல்லை? உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு அவரிடம் கோரிக்கை வைக்கும் போது வச்சுட்டு நீங்க உங்களுடைய முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முடிவு இது ஜனநாயக மரபுகளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் என்று அவருடைய பதிலை எதிர்பார்த்திருக்கலாம். இவ்வளவுதான். இந்த இடத்தில் எந்த பதிலும் வராத போது அமைதி காப்பதும், அந்த இடத்தில் எங்களுக்கு உரிய பதில் தான் வர வேண்டும் என்று அங்கே போராட்டம் நடத்துவதும் உங்களுடைய முரண்பட்ட நிலையை காட்டுகின்றது. இரண்டாவதாக, இந்த நாட்டில் இல்ல ஒரே ஒரு லைன் தான், இந்த நாட்டில் மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு தத்துவத்தை முன்வைத்த ஒரு திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி அரசியல் கட்சி என்பது ஆளுநரின் பின்னால் தனது அரசியல் அபிலாஷைக்காக போய்கொண்டிருப்பது அதன் மீதான ஒரு வரலாற்று இருக்கு என்று சொல்கிறேன். 5 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அரசியல் கொந்தளிப்பான ஒரு சூழல்ல இந்த அவையை ரொம்ப மாண்போடு நம்ம நடத்தி இருக்கிறோம். அந்த மாண்பை கட்டி காத்தமைக்காக 5 விருந்தினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அபுபக்கர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பலவிதமான யூகங்கள், பலவிதமான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட சட்டமன்றம் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய விழுமியத்தை காக்கக்கூடிய, ஒரு மாண்பை காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சட்டமன்றத்தில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பார்க்கக்கூடிய பார்வையாளருக்கு, வாக்காளருக்கு, குடிமக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதே ஒரு அச்சத்தை, ஒரு அவநம்பிக்கையை விதைப்பதற்கான வாய்ப்புகளை இது போன்ற நிகழ்வுகள் வழங்கிவிடும். அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம், ஒரு விழிப்புணர்வோடு மாண்பை, ஜனநாயகத்தை கட்டி காக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக அரசியல் சூழல் இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.